விக்ரம் ஃப்ளைட்டில் ஏறுவதற்காக மிகுந்த பதற்றத்தோடு ஏர்போர்ட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் தோற்றத்தை பார்த்து அங்கிருந்த CASF செக்யூரிட்டி கார்டு அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஹேய், எங்க போயிட்டு இருக்க நீ? சார், எனக்கு யூஎஸ்க்கு ஃப்ளைட் இருக்கு நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல. ப்ளீஸ் சார். எடு டிக்கெட் எடு. சார், டிக்கெட் உள்ள இருக்க என்னோட மேனேஜர் கிட்ட இருக்கு. ப்ளீஸ் சார். ஏய் போ, அதெல்லாம் உள்ள விட முடியாது இடியட். இது ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் இல்ல. எவன் வேணாலும் உள்ள போறதுக்கு. போ முதல்ல இங்க இருந்து. கையெடுத்து கும்பிடுறேன். 30 மினிட்ஸ்ல எனக்கு யூஎஸ் ஃப்ளைட் இருக்கு. ப்ளீஸ் சார், டிக்கெட் உள்ள இருக்கு. நீ ஒரு பிச்சைக்காரன். Dress எல்லாம் அழுக்கு, செப்பல் ஃபுல்லா மண்ணு. என்ன சொல்ற? உனக்கு ஃப்ளைட்டா? அரை மணி நேரத்துல, அதுவும் யூஎஸ் போறதுக்கு. டேய், கனவுல கூட உன்னால அங்க ஃப்ளைட்ல போக முடியாது. போ, சரி நிக்காத போ. நான் உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு ஃப்ளைட் இருக்கு. ப்ளீஸ், நான் போகணும் சார். ப்ளீஸ். அப்ப நீங்க எந்த போக மாட்டல? ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் போடா சார். உன்னை நான் அடிச்சு கொன்னுடு வேண்டாம், புரியுதா? ஓய் விக்ரம். அது விக்ரமின் மனைவி சுரபி. அவள் சிட்டியின் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் தன் கணவன் விக்ரம் CASF செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை பார்த்தாள். விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி. ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது. அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனைப் போல நாயை விட மோசமாக வாழ்ந்து வருகிறார். மிஸ்டர் லோக்கல், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியும் தானே, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க. நான் உங்களை வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த இடத்துல எந்த டிராமாவும் நடக்கக்கூடாது. இங்க நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க. இருந்து சீக்கிரம் கிளம்பு. சுரபி, எமர்ஜென்சியா நான் அமெரிக்கா போகணும். கையில டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். How dare you? முதல்ல வெளியே வந்தா என் கையை பிடிச்சி பேசுற வேலை வச்சுக்காத. அமெரிக்கா போறியா நீ? எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு. அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும்? விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான். இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது? வாயை மூடிட்டு இங்கிருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை. வேற எந்த கோல்மால் வேலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இப்போ வெளிநாட்டுக்கு போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கல. வீட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி நீ யோசிச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை வீட்டுக்குள்ளேயே அடக்கி உடக்கி வச்சிருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ ப்ளீஸ். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். சுரபி, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அப்போது சுரபியின் பிசினஸ் பார்ட்னரான சந்துரு அங்கு வந்தான். சுரபியிடம் பேசினான். ஹே, இந்த மாதிரி பிச்சைக்காரங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? 50 ரூபாய் தூக்கி போட்டு துரத்து. நீ தேவையில்லாம தலையிடாத. நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது. இவன் என்ன சொல்றான் சுரபி? இவன் உன் ஹஸ்பண்டா? சந்துரு இந்த கேள்வியை கேட்டவுடன் சுரபி அதிர்ச்சியால் அமைதியாக நின்றாள். அதன் பின் சிரித்துக் கொண்டே பேசினாள். Come on சந்துரு, seriously? Look at him. இவனுக்காக சந்தேகப்படுறியா? இவன் அப்பியரன்ஸ பாரு. இந்த ஆள் கூட நிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. நீயே நினைச்சு பாரு. இவெல்லாம் என் ஹஸ்பண்டா? பிச்சை கேட்டு வந்தான் சந்துரு. ஒன்னு பிச்சை போடு, இல்லைன்னா இங்க இருந்து துரத்து. ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது. முதலில் சுரபியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான். அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான். ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்களிடம் கிஃப்ட் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள். அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினர். இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான். அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. பிச்சைக்காரன் நாய் நீ. நான் உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போ. விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான். அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது. அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ்மேனான நிதின் வர்மா வந்து இறங்கினார். உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது. விக்ரமை பார்த்து கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார். மிஸ்டர் விக்ரம், நீங்க சார், உங்களுக்கு எனக்கு தெரியுதா? நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது. சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள்.
அவர் விக்ரமுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்துருவும் அதிர்ச்சி அடைந்தனர். மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும்? அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிதின் வர்மா 5000 crores ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்க வந்தாரு. ஆனா அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு? ஐம் ஷூர் அவரோட டிரைவரா இருப்பான். ஹலோ, நீங்க சீக்கிரம் வாங்க இமீடியட்லி. மிஸ்டர் நிதின் வர்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஏர்போர்ட்ல என்டர் ஆயிட்டான். ஆனா ஏர்போர்ட்ல போய் என்ன பண்ண போறான்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் நிதின் வர்மா ரைட்? ஹாய், நான் சுரபி, சரவணன் குரூப்போட சிஇஓ. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அவனை எப்படி தெரியும்? ஏன்னா அவன் பார்க்க ரொம்ப லோக்கலாக தெரியுறான். உங்களுக்கு அந்த உதவக்கரையை எப்படி தெரியும்? யூ மீன் மிஸ்டர் விக்ரம்? ஆர் யூ கிட்டிங்? நீங்க மிஸ்டர் விக்ரமா லோக்கல்னு சொல்றீங்க? பிசினஸ் மார்க்கெட் பக்கமே வந்தது இல்லையா மேடம்? தேவையில்லாம அவர் இப்படி பேசாது. ஓகே, நான் கிளம்புறேன். சுரபி நிதின் வர்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏன் இப்படி பேசுகிறார் என்று சற்று குழப்பம் அடைந்தாள். மறுபக்கம் ஏர்போர்ட்டுக்குள் சென்ற விக்ரம் மிகுந்த பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனது மேனேஜரை சந்தித்தான். இதுதான் உங்க யூஎஸ்கான டிக்கெட். இது உங்களோட ஃபோன். சீக்கிரம் கேட் நம்பர் 3 குள்ள போங்க. உங்ககிட்ட டைம் இல்ல. ஓகே, தேங்க் யூ. விக்ரம் மேனேஜரிடம் பேசிவிட்டு கேட் நம்பர் 3க்குள் நுழைந்தான். கேட் நம்பர் 3க்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான். அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர். சார் நீங்கள் ஓகே தானே? அறிவிருக்கா? ஏர்போர்ட் அது. இது ஒன்றும் பார்க்கல, புரியுதா? இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது? சாரி சார், அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன். எனக்கு ஃப்ளைட் போயிடும், நான் போய் ஆகணும். சாரி. ஏய் ஸ்டே. என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன? இந்த ஏர்போர்ட்லேருந்து 2 மினிட்ஸில் தூக்கிடுவேன், புரியுதா? உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார். புரியுதா? எங்களோட எம்டியை அடிச்சிருக்க. உனக்கு இவர் யாருன்னு தெரியல. இவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்டி. சார், என் ஃப்ளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னை விட்டுருங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார். எமர்ஜென்சி? கிவ் மீ. சார், என் டிக்கெட். ஏய், நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸில் போகிறேன். ப்ளீஸ் சார், புரியுதா? போட சார், ப்ளீஸ் சார். வீடு அவன் கிட்ட. என் டிக்கெட். ஓ சார், சார் என் டிக்கெட் கொடுங்க. நீடா விட்டுறாதீங்க அவனை. என்ன கொடுங்க. ஸ்டே there. புரியுதா? ஏய், அவன் டிக்கெட்டை கிளி. You better watch it, okay? How dare you? என்ன தைரியம் இருந்தால் என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன். ஒரே ஒரு ஏர்லைனுக்கு எம்டியா இருந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ. 10 நிமிஷம், அடுத்த 10 நிமிஷத்துல உன்னை கீழே தள்ளுறேன். பாக்குறியா? 10 நிமிஷத்துல என்ன கீழே தள்ளுறானா? அவ்வளோதானே சேலஞ்சு? சரி, நான் இங்கே இருக்கேன், பார்க்குறேன் நீ என்ன பண்ற. இரு, பார்க்குறேன். நிறைய பேர்த்த பார்த்தாச்சு. ஹலோ, நான் சொல்றத கேளு. விக்ரம் மாஸ்டர் பேசுறேன். அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும். Hey, mister. Hello. Authority.
நான் எந்த பெர்மிஷன் ஆர் நோட்டீஸும் கொடுக்கல. எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது? சார் அது மேலிடத்துல இருந்து வந்த இமிடியேட் ஆர்டர். ஆர்டர்? உங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். வாட்? பிரைம் ஏர்லைன்ஸை பேன் பண்ணிட்டாங்க. நீங்க எதுனாலும் அங்க பேசிக்கோங்க. ஹலோ ஹலோ. நான் சொன்னேன்ல 10 நிமிஷத்தில் உன்னை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட ஏர்லைனை பேன் பண்ணிட்டேன். சடனாக நடந்துருச்சா? ஆனா நீ ஒரு சாதாரண ஆள் தானே. நீ எப்படி இதெல்லாம் பண்ண? ஆ? நான் ஒரு crore ஆள். என்கிட்ட பவர் இருக்கு. என்னோட ஏர்லைன்ஸை பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி? இப்போ வர 3 ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு. இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி ஸ்விஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேல்ல, ஞாபகம் இருக்கா? ஏய், அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும். ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன். அதான் உன்னை இதோட விடுறேன். இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சிருவேன்டா. சார் நீங்க அர்ஜென்ட்டா யூஎஸ்க்கு போய் ஆகணும். நான் உங்களுக்கு பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம இப்போ கிளம்பணும். எஸ் சார். பிரைவேட் ஜெட்? அப்படின்னா இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. இவன் பெரிய பணக்காரன், ஒரு பவர்ஃபுல்லான ஆள். நில்லு. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாரி மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. ஹானஸ்ட்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உடனே உங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் forgive me சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். இப்போ ஏர்லைனே இல்லையே, தப்பு எப்படி நடக்கும்? சார் Good morning, sir. குட் மார்னிங். Sir, bag please. இட்ஸ் ஆல் ரைட். Sir, please give me. I will keep it. யா, தேங்க்யூ. அப்போது யூஎஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. ஹலோ. விக்ரம் சார், நீங்க யூஎஸ் வரதுக்கு எந்த அவசியமும் இல்லை. பிளட் டோனர் கிடைச்சிட்டாங்க. பெரிய ஐயா இப்ப சேஃப் ஆயிட்டாரு. நாங்க எல்லாரும் நாளைக்கு இந்தியா வரோம். தேங்க் காட். நான் ரொம்ப பயந்துட்டேன். கீப் மீ போஸ்டட், ஓகே? ஓகே. இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான். அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆபீஸுக்கு வந்தான். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரூபா, எப்படி இருக்கீங்க? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? யூ? என்ன ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க ரூபா? God. நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை மட்டும்தான் செய்வியா? நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா? நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட மருமக. உனக்கு நியூஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாதா? என்னாச்சு ரூபா மேம்? அங்க பாரு. டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த 2000 கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது. கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்க போகிறார் CEO சுரபி? ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர். அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான். ஆனால் சுரபியின் தாத்தா இறப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேத்தியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார். பின் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது. பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார். ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய
மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார். அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள். ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம். ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை. சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள். டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டுட்டாங்க. இது பாருங்க, த பேலன்ஸ் ஷீட் இஸ் லுக்கிங் வெரி பேட். தே டோன்ட் ட்ரஸ்ட் அஸ் எனி மோர். இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும். No, 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 no. This cannot happen. I can't let this happen. இது வெறும் கம்பெனி மட்டும் இல்ல. தாத்தா அவரோட ரத்தத்தை சிந்தி உழைச்சு இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்காரு. இங்க இருந்து வெளிநாடு வரைக்கும் கம்பெனியை கொண்டு போயிருக்காரு. இது அவரோட பல வருட உழைப்பு கனவு. ஒரு சின்ன தப்பால அவரோட இத்தனை வருஷம் உழைப்பும் தியாகமும் வீணா போறத நான் விட மாட்டேன். We have to do something. I can't lose this company. This is not the option. நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது ஐடியா இல்ல சொல்யூஷன் கொடுங்க. Somebody just find a way. சுரபி, உன் தாத்தாவுக்கு சில லாயல் அசோசியேட்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம். ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். உனக்கு ஓகேனா அவங்க கூட கம்பெனி மர்ஜர் பற்றி பேசலாம். அங்கிள், தட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். எனவே எனக்கு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான்னு சந்தேகம் தான். மோகன், லெட்ஸ் லுக் அட் அதர் ஆப்ஷன். மீன்வைல், வாட் கேன் வி டு? ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல வருட நண்பர்கள். ஆனால் இன்று பெயரளவில் மட்டுமே அவர் கம்பெனியின் அட்வைசர். டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. ஹலோ, இந்த 2000 Yes, ma'am. டெண்டர் மூலம் Yes, ma'am, I'll get the files. கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது. கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்கப் போகிறார் CEO சுரபி? மேம், சுரபி இங்க. விக்ரம், நீ வீட்டுக்கு போ. நான் அவசரமா இந்த ஃபைல்ஸை கொண்டு போகணும். சுரபி நான் உடனே பார்க்கணும். ஐ நீட் டு மீட் ஹர் ரைட் நவ் ப்ளீஸ். விக்ரம், அடம் பிடிக்காத, வீட்டுக்கு போ. நீங்க எங்க போறீங்க? மீட்டிங் ரூம். செக்யூரிட்டி ரூபா மீட்டிங் ரூமுக்குள் நுழைய அவருக்கு பின்னால் விக்ரமும் மீட்டிங் ரூமுக்குள் நுழைந்தான். விக்ரம் வந்ததை பார்த்ததும் எல்லோருக்கும் முகம் மாறியது. சுரபி, விக்ரம், இருங்க. இந்த ப்ராப்ளமை பத்தி நான் உங்ககிட்ட முக்கியமா ஒன்று பேசுறேன். விக்ரம், நான் இப்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத. 5 minutes please. Give me 5 I minutes. don't have time, விக்ரம். 5 minutes please. Give me 5 minutes. இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் விக்ரம். மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. போடா. சுரபி, முதல்ல இவனை வெளிய அனுப்பு. எல்லா போடா. பிரச்சனையும் இவனாலதான். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. செக்யூரிட்டி இவனை வெளியே தள்ளுங்க. சார், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ். He can help you. அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஆனால் ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா
அவன் சைட்லைன் பண்ணிட்டான். அவரு செயின் ஸ்மோக்கர். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க இங்க வருவாரு. நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு. நான் கீழே போறேன். ஓகே? ஓகே. விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு போன் செய்தான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? விக்ரம் சார், உங்களை நேர்லையும் பார்த்தாச்சு, போன்லையும் பேசியாச்சு. நான் சூப்பரா இருக்கேன். சரி சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இட்ஸ் மை ப்ளஷர் சார். நீங்க சீக்கிரமா அந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லுங்க. நான் வைக்கிறேன். ஓகே, பாய். ஹலோ சார். ராஜ்மோகன் சார், சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ராணா கம்பெனி மர்ஜர் எப்படி இருக்கும்? ராணா கம்பெனியா? இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவங்க எங்களோட பழைய பிசினஸ் அசோசியேட்ஸ். ஹவு டு யூ நோ தட்? அதற்கு பின் விக்ரம் சொன்னதை கேட்டு ராஜமோகன் பெரும் வியப்பில் ஆழ்ந்தார். உடனே ராஜமோகன் விக்ரமை தன்னோடு அழைத்துக் கொண்டு மீட்டிங் ரூம் சென்றார். இந்த ஒண்ணுத்துக்கு உதவாதவன் இங்க என்ன பண்றான்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரிஷப். சுரபி, நாம விக்ரம் சொல்றதை கேட்கிறோம். பிகாஸ் he has a very good plan. பிளானா? இவனா? யூஸ்லெஸ். உன் வயசை விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனியில உழைச்சிருக்கேன். இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவள் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அம்மாடி சுரபி, விக்ரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாற்றுவான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஈனா, அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. ரிஷப் ப்ளீஸ் பி காய். மறந்துடாதீங்க, இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான். டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட். மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல். விக்ரம், உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. வா விக்ரம், இங்க உட்காரு. முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும், அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும். அதை பார்த்து தான் பேச முடியும். சுரபி, திஸ் இஸ் டூ மச். நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது. விக்ரம் கிட்ட லேப்டாப் கொடு ப்ளீஸ். இந்தா. சுரபி, நீ இவன் ரிஷப், நீ உன் பாஸோட ஹஸ்பண்டை பத்தி பேசிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல் ரிஷப். 2 வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள். விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான். விக்ரம், யூ கண்டினியூ. பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபியூ டிரான்சாக்ஷன் சரியில்லையே. இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி விட்டு போகிறதுலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. சம்திங் இஸ் ராங். அட மேடம், இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. கம்பெனியை எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லு. நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பைபேக் பண்ணுவோம். சிம்பிள். ஓ வாவ், வாட் a fresh new plan. நாங்க அட இதை பத்தி எல்லாம் நாம யோசிக்காமையா உட்கார்ந்துருக்கோம். அமைதியா இருங்க. விக்ரம், we don't have the funds. Give me 1 minute. Just 1 minute. விக்ரம் தனியாக போய் ஒரு போன் செய்தான். அதை கேட்டு எல்லோரும் திகைத்து போயினர். சரிங்க, பாருங்க, நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ராணா கம்பெனியிலேருந்து சரவணன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உடனே 5 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அடுத்தது, ராணா கம்பெனிஸ் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மர்ஜரை உடனே அனௌன்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஃபைனலாக கபூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடுவோம்.
சுரபி விக்ரம் சொன்னதையெல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்திருந்தாள். இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை. விக்ரம், நீ யாரு? பிரேக்கிங் நியூஸ், we have a huge news. ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. இது பிரச்சனையில இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸை காப்பாத்திடும். சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க. இந்த மர்ஜ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதோட இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியா இருக்கும். விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பானா? விக்ரம் உண்மையில் யார்? அவன் ரகசியம் என்ன? அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸுடன் என்ன தொடர்பு? பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லாதவன் எப்படி 5 கோடி பணத்தை கொண்டு வந்தான்? எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான்? சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா? எவ்வளவு பெரிய ஆர்டராக இருந்தாலும் அந்த ஜூஸ் கடை ஓனர் விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை டெலிவரி செய்து விடுவான். இதை எப்படி செய்கிறான் என்று பல பேர் அவனிடம் கேட்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவரிடமும் எனக்கு அதுக்கான பதிலெல்லாம் தெரியாது என்று அவன் சிறு புன்னகையுடன் பதிலளிப்பான். அன்று சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பதற்றத்துடன் பார்த்த விக்ரம் வாடிக்கையாளர்களுக்கு மும்முரமாக ஜூஸ் பரிமாறிக்கொண்டிருந்தான். அப்போது 4-5 விலை உயர்ந்த கார்கள் அவன் ஜூஸ் கடைக்கு வெளியே வந்து நின்றது. அதிலிருந்து கருப்பு உடை அணிந்திருந்த சிலர் கீழே இறங்கினர். அவர்களை பார்த்ததும், வந்துட்டானுங்களா, இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை போல, இன்னைக்கு இவனுங்க கிட்ட சிக்கணும், அப்புறம் லேட் ஆகிடும், அப்படி மட்டும் ஆச்சுன்னா அந்த முட்டைக்கண்ணி கண்ணாலே எரிச்சிடுவா, எஸ்கேப்டா விக்ரம் என்று முணுமுணுத்த விக்ரம் அந்த வேலை பார்ப்பவர்களிடம் கடையை ஒப்படைத்து விட்டு பின்வாசல் வழியாக வெளியேறினான். வெளியே வந்த விக்ரம் சுற்றம் முற்றம் பார்த்தபடி வேகமாக நடக்கத் தொடங்கினான். விக்ரம் அங்கிருந்து வெளியேறியதை பற்றி அறியாமல் கருப்பு உடை அணிந்தவர்கள் அவனது ஜூஸ் கடைக்குள் சென்றனர். ஆனால் அதற்குள் விக்ரம் கடையை விட்டு வெகு தூரம் வந்திருந்தான். நானெல்லாம் யாரு? காத்த கூட கையில பிடிக்க முடியும், இந்த காளையை பிடிக்க முடியுமா என்று உற்சாகமாக சொன்னபடி விக்ரம் குறுக்கு சந்தில் இருந்து பிரதான சாலையை நோக்கி திரும்பும் போது திடீரென ஒரு கார் வந்து அவனை வழிமறித்து நின்றது. அப்படி ஒரு நிகழ்வை எதிர்பார்க்காத விக்ரம் காரின் மீது முன்னோக்கி விழச் சென்றான். பின்னர் விரைவாக தன்னை சுதாரித்துக் கொண்டவன், எவன்டா அது என் மேலேயே காரை ஏத்த பார்க்கறது, முதல்ல காரை விட்டு கீழே இறங்கி வாடா என்றவன் அதன் பிறகே அந்த காரை கவனித்தான். அடுத்த கணம் மறுபுறம் திரும்பி நடக்கத் தொடங்கினான். அப்போது மற்றொரு கார் அவன் பாதையை வழிமறித்து நின்றது. அந்த காரில் இருந்து கருப்பு கோட் அணிந்திருந்த ஒரு முதியவர் இறங்கினார். அவர் பெயர் சுந்தரம். அவரை பார்த்தவன், நம்ம ராஜதந்திரம் எல்லாம் வீணாகிடுச்சே, இப்படி வந்து சிக்கிட்டியடா விக்ரம் என்று தன்னை தானே திட்டிக் கொண்டான். அப்போது அவன் முன்பு வந்து நின்ற சுந்தரம், என்ன தம்பி, எஸ்கேப் ஆகிடலாம்னு பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு என்னோட நீங்க வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்றார். ஓஹோ, அப்படியா சுந்தரம் தாத்தா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உடனே உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் நடு ரோட்ல தான் நிக்க போறேன், அதனால நீ வீட்டை லாக் பண்ணிட்டு பத்திரமா தூங்கிடுன்னு சொல்லிடுங்க, சரியா என்று கிண்டலாக சொன்னான். ஏன் தம்பி இப்படி பண்றீங்க என்று அவர் கேட்டார். நான் என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல, நீங்க தான் டெய்லி வேலை இல்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஃபாலோ பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பியூட்டியை ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா கூட இந்நேரம் கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா என் பின்னாடி சுத்தி நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று விக்ரம் தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொன்னான். அது சரி, நான் உங்களை உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்க நினைச்சா நீங்க என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முயற்சி பண்றீங்களா மிஸ்டர் விக்ரம் ஆதித்யா என்று சுந்தரம் கேட்டார். அதுவரை விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்த விக்ரமின் முகம் தீவிரமானது. என்னோட பேரு விக்ரம் ஆதித்யா இல்ல, விக்ரம் சன் ஆஃப் சரண்யா. தயவு செஞ்சு இனி அந்த பேரை சொல்லி என்ன கூப்பிடாதீங்க என்று விக்ரம் கோபமாக கத்தினான். நீ இப்படி சொல்றதால மட்டும் நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு ஆகிடாது. இங்க பாருங்க தாத்தா, இந்த வார்த்தையை நீங்க சொல்றதால மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். வேற யாராவது என்கிட்ட இந்த மாதிரி பேசி இருந்தா நடக்கிறதே வேற. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சரண்யாவோட பையன் மட்டும்தான், என் அம்மா மட்டும்தான் என்னுடைய சொந்தம், மற்றபடி அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க என்று விக்ரம் கோபமாக சொன்னான். அப்போது அந்த பக்கம் மக்கள் கூட்டமாக வருவதை கவனித்த சுந்தரம் விக்ரமை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று காரில் அமர வைத்தார். இப்ப எதுக்காக ஹீரோயினை கடத்திட்டு போற வில்ல மாதிரி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க?
ஒருவேளை நீங்க என்ன கடத்ததான் முயற்சி பண்றீங்களோ என்று விக்ரம் கேட்டதும் சுந்தரம் வாய்விட்டு சிரித்தார். ஒருவேளை உங்களை கடத்திட்டு தான் போகணும்னா அதுக்கும் நான் ரெடி தான் தம்பி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தாத்தா. ஒருவேளை நீங்க என்ன கடத்திட்டு போய் அங்க விட்டாலும் சுவர் ஏறி குதிச்சாவது நான் தப்பிச்சு வந்துடுவேன் என்று விளையாட்டாக சொன்னவன் பின்னர், ப்ளீஸ் தாத்தா என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன நடந்தாலும் சரி நாங்க வர்றதா இல்ல, என்னை என் வழியில போக விடுங்களேன் என்றான். தேவையில்லாம சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காதீங்க தம்பி. உங்களுக்காக அங்க உங்க குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு என்று சுந்தரம் சொன்னதும் அவரை முறைத்து பார்த்த விக்ரம், தாத்தா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு குடும்பம்னு எதுவும் இல்ல, பொதுவா எனக்கு கோபப்படுறது பிடிக்காது, தயவு செஞ்சு என்னை கோபப்பட வைக்காதீங்க என்று தீவிரமான குரலில் சொன்னான். நீங்க என்னதான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தோட ரத்தம் தான் தம்பி உங்க உடம்புல ஓடுது, அதை உங்களால மறுக்க முடியுமா என்று சுந்தரம் சொன்னார். இல்ல தாத்தா, நீங்க சொல்றது தப்பு. என்னுடைய பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், அப்படின்னா என் அம்மாவோட ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. விக்ரம் சொன்ன பதிலை கேட்டு சுந்தரம் திகைத்து விட்டார். பின்னர் தன்னிலைக்கு திரும்பியவர் இன்று எப்படியாவது விக்ரமை சமாதானம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார். உன் தாத்தாக்காகவாவது நீ திரும்பி வரணும் விக்ரம். பாவம் 2 வருஷமா உடம்புக்கு முடியாம இருக்கிறாரு. சாகர கால யாருமே போக சொல்லவே இல்லையே விக்ரம். நீயே தானே உன் அம்மா கூட போன. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவிலிருந்து மாறதா இல்ல. நடந்ததை நீங்க மறந்திருக்கலாம் தாத்தா, ஆனா நான் மறக்கல. இன்னைக்கு என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற அந்த பெரிய மனுஷன் அன்னைக்கு என் அம்மாவை அவமானப்படுத்தின போது என்ன பண்ணாரு? அவர் பையன் என் அம்மாவை கஷ்டப்படுத்தும் போது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாரு. அவர் பையனை தட்டி கேட்கவே இல்லையே. என்னைக்கு என் அம்மாவுக்கும் அவங்க புருஷனுக்கும் விவாகரத்து ஆச்சோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி விக்ரம், அன்னைக்கு உன் அம்மாவுக்கு நடந்த அவமானத்தை உன்னால மறக்க முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் நீ உன் அம்மா குடும்பத்தோட எல்லா உறவையும் முறிச்சுக்கிட்ட, அதெல்லாம் சரிதான். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை விட குறைவான அந்தஸ்து இருக்கிற புருஷோத்தமன் குடும்பம் உன்னை அவமானப்படுத்திட்டே இருக்காங்களே, அப்போ நீ ஏன் அமைதியா இருக்க? இன்னும் நீ ஏன் அந்த வீட்டோட மருமகனா இருக்க? இது மட்டும் நியாயமா என்று சுந்தரம் கேட்டார். ஓ, என்ன வேவு பாக்குறீங்களா? சூப்பர். ஆனா எங்க தாழ்ந்து போகணும், எங்க எகிரி அடிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அதனால என்ன வேவு பார்க்கறதை விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. என் வாழ்க்கை என் விருப்பம், புரிஞ்சுதா என்று அவரின் கன்னத்தை தட்டியபடி சொன்னவன் பின்னர் காரை விட்டு கீழே இறங்கி வழியில் வந்த ஆட்டோவில் ஏறி சென்று விட்டான். சுந்தரம் விக்ரம் செல்லும் திசையையே பார்த்து கொண்டிருந்தார். விக்ரம் அங்கிருந்து வந்துவிட்டாலும் அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. ஆட்டோவில் அமர்ந்திருந்தவனின் எண்ணங்கள் அவனை அறியாமல் கடந்த காலத்திற்கு பயணிக்க தொடங்கியது. ஆதித்யா குடும்பம் சென்னை நகரம் மட்டுமின்றி இந்தியாவிலேயே பிரபலமான பணக்கார குடும்பங்களில் ஒன்று. ஆதித்யாவிற்கு ஒரு மகன் 2 மகள்கள் இருந்தனர். மகன் சம்பத், மருமகள் சரண்யா சம்பத். சரண்யாவின் ஒரே மகன் விக்ரம் ஆதித்யா. சம்பத்தும் சரண்யாவும் நெருங்கிய தம்பதிகளாக இருந்தனர். ஆனால் விக்ரமிற்கு 10 வயசு இருக்கும்போது சம்பத்தின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டது. அதை அறிந்த சரண்யா சம்பத்திடம் நியாயம் கேட்டார். அதனால் கோபமடைந்த சம்பத் சரண்யாவை அடித்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொன்னார். அதற்கு மேல் அவருடன் வாழ விரும்பாத சரண்யா தன் மகன் விக்ரமை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு தன் கணவரிடம் இருந்து விவாகரத்து வாங்கிவிட்டார். ஆனால் ஜீவனாம்சம் தருவதாக சம்பத் சொல்லிய போது அவருடைய பணம் 1 பைசா கூட தனக்கு தேவையில்லை என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார். தன் தாயை அவமதித்த குடும்பத்தில் இருந்து வரும் சொத்தை பெறுவதில் விக்ரமிற்கு விருப்பமில்லை. சிறு வயதிலேயே விக்ரமின் மனதில் தன் தந்தையின் மீது உண்டான வெறுப்பினால் அவன் ஆதித்யா குடும்பத்தை விட்டு விலகி இருக்க நினைத்தான். அதற்கு சான்றாக அன்று முதல் தன் பெயருக்கு பின்னால் இருந்த ஆதித்யா என்ற தனது தந்தையின் குடும்ப பெயரை நீக்கிவிட்டு தன் தாயின் பெயரை சேர்த்து கொண்டான். ஆதித்யா குடும்பத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தாயும் மகனும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தனர். தனி ஒரு மனுஷியாக விக்ரமை காப்பாற்றி வளர்த்த சரண்யா
3 ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நலக் குறைவால் இறந்து விட்டார். அப்போதும் விக்ரம் தன் தந்தையின் குடும்பத்திற்கு தகவல் அளிக்கவில்லை. அனைத்து காரியத்தையும் தானே முன்னின்று கவனித்துக் கொண்டான். ஒருவருடைய உதவியையும் நாடவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நகைத்துறையில் முடிசூடா மன்னனாக விளங்கும் புருஷோத்தமன் குடும்பத்தின் தலைவரான புருஷோத்தமன் விருப்பப்படி விக்ரம் அவரின் பேத்தி சுரபியை மணந்து கொண்டான். அவளுக்கு விக்ரமை திருமணம் செய்து கொள்ள சற்றும் விருப்பமில்லை. ஆனால் தன் தாத்தாவின் கட்டாயத்தின் பேரில் அவள் அவனை திருமணம் செய்து கொண்டாள். அவர்களுக்கு திருமணம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்று வரை அவர்கள் இருவரும் தம்பதிகளாக இருந்ததில்லை. ஆனால் இப்படி ஒரு திருமணம் நடக்க என்ன காரணம் என்பதை அவனும் புருஷோத்தமனும் மட்டுமே அறிவர். இப்போது புருஷோத்தமன் உயிரோடு இல்லாத நிலையில் அந்த ரகசியம் பற்றி அறிந்த ஒரே நபர் அவன் மட்டும்தான். கடந்த காலத்தை நினைத்து பார்த்த விக்ரமின் மனம் கனத்தது. அவன் இறங்க வேண்டிய இடத்தை அடைந்ததும் ஆட்டோ நின்றது. ஆழ்ந்த மூச்செடுத்த விக்ரம் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியபடி ஆட்டோவை விட்டு கீழே இறங்கியவன் நிமிர்ந்து தனக்கு முன்னால் இருந்த ஆடம்பரமான ரிசார்ட்டை பார்த்தான். ஆட்டோ டிரைவரிடம் பணத்தை கொடுத்த விக்ரம் பின்னர் மெதுவாக நுழைவு வாயிலை நோக்கி சென்றான். உள்ளே நுழைந்த விக்ரமின் பார்வையில் சற்று தொலைவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த ஒரு பெண் விழுந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் வாயை குவித்து விசிலடித்த விக்ரம், வாவ், வாட் அ பியூட்டி என்று முணுமுணுத்தான். அப்போது, டேய், உன் பொண்டாட்டியவே சைட் அடிக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை என்று அவன் மனசாட்சி நக்கலாக கேட்டது. அடுத்து உன் பொண்டாட்டியை சைட் அடிச்சாதான் தப்பு, என் பொண்டாட்டியை சைட் அடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை என்று அவன் சொன்னான். அது சரி, அவ பார்க்காத நேரம் நீ அவளை பார்த்தாதான் உண்டு. ஆனா தம்பி, ஆல்ரெடி லேட்டு. இப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இன்னும் லேட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், சந்திரமுகியா மாறின கங்காவை நீ பார்க்க வேண்டியிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ என்று அவனுக்கு தோன்ற அப்போதுதான் தான் லேட்டாக வந்த விஷயம் விக்ரமின் ஞாபகத்திற்கு வந்தது. ஐயோ, இன்னைக்கு அந்த முட்டைக்கண்ணிக்கிட்ட அடி வாங்க போறது கன்ஃபார்ம் போலியே. சரி விடு விக்ரம், எவ்வளவோ பார்த்துட்ட, இவளை சமாளிக்க முடியாதா என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவன் தன் மனைவி சுரபியை நோக்கி சென்றான். சுரபியின் அருகே சென்றவன், ஹாய் பேபி, யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் என்றவன் அவளை பார்த்து வசீகரமாக புன்னகைத்தான். அந்த வசீகர புன்னகை எந்த பெண்ணின் இதயத்தையும் படபடக்க வைக்கும். ஆனால் அது சுரபியிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. விக்ரமை எரிச்சலுடன் பார்த்த சுரபி, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை, எப்ப வர சொன்னா எப்ப வந்திருக்க என்று பல்லை கடித்தபடி கேட்டாள். சாரி பேபி, நான் கரெக்ட் டைமுக்கு தான் கிளம்புனேன், ஆனா வர வழியில கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு என்று விக்ரம் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னான். ப்ளீஸ் விக்ரம், பி சீரியஸ். நாம ஒன்னும் இங்க வந்து விருந்து சாப்பிட வரல, என் அப்பாவுடைய பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கிருத்திகா ஹஸ்பண்ட் கிட்ட உதவி கேட்க வந்திருக்கோம். அதனால நீ உன்னோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காயிரு. உன்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அவ்வளோதான் என்று சுரபி சொன்னாள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது ரிசார்ட் வாசலில் பென்ஸ் கார் ஒன்று வந்து நின்றது. காரை நிறுத்தும் போது காரில் இருந்தவன் அங்கு நின்று இருந்த விக்ரமையும் சுரபியையும் பார்த்துவிட்டான். விக்ரமை கண்டதும் அவன் கண்கள் சிவந்தன. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் காரில் இருந்து இறங்கியவன் ஸ்டைலாக நடந்து வந்து விக்ரம் மற்றும் சுரபியின் முன்பு நின்றான். ஹே சுரபி, டாக்ஸிலியா வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணி கூட்டு வந்திருப்பனே. என்கிட்ட உன் புருஷன் மாதிரி கார் இல்லாமையா இருக்கு? நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காத. இந்த மாதிரி இடத்துக்கு வாடகை கார்ல வந்தா நம்ம குடும்பம் அந்தஸ்து என்ன ஆகுறது சொல்லு? நம்ம குடும்பம் என்ன உன் புருஷன் குடும்பம் மாதிரி வக்கத்த குடும்பமா என்ன? அதுக்காக தான் சொன்னேன் என்ற சங்கர் விக்ரமை பார்த்து ஏளனமாக புன்னகைத்தான். சங்கர் வேறு யாருமல்ல, சுரபியின் பெரியப்பா மகனாவான். இட்ஸ் ஓகே சங்கர், உன்னுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி என்று சுரபி உணர்ச்சியற்ற குரலில் சொன்னாள். விக்ரமுக்கு பயங்கரமாக கோபம் வர, பி கூல் விக்ரம், இவனுக்காக டென்ஷன் ஆகி நம்ம உடம்புக்கு எடுத்துக்க கூடாது. டே வெள்ள பண்ணி, நீ என்ன கோபப்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணதான் இப்படியெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா உன் வலையில சிக்க நான் மீன் இல்லடா, திமிங்கலம் என்று நினைத்த விக்ரம் தன் விரலால் காதை குடைந்தபடி சங்கரை நக்கலாக பார்த்தான். விக்ரமின் நடத்தையை பார்த்த சங்கரின் கோபம் மேலும் அதிகரித்தது. எவ்வளவு பேச்சு பேசுறேன், கொஞ்சமாவது சொரணம் இருக்கான்னு பாரு. எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கான். இருடா, இன்னைக்கு நீ எப்படி இங்கிருந்து சந்தோஷமா போறன்னு நான் பார்க்கறேன். நீ இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உன் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பை அழிச்சு காட்டுறேன் என்று நினைத்தவன் அதற்கு மேல் அவர்களிடம் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டான். அவன் உள்ளே சென்றதும், பார் விக்ரம், என் அப்பாவோட பிசினஸ் எவ்வளவு மோசமான நிலையில இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு நான் கிருத்திகாவோட புருஷன்கிட்ட என் அப்பா பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு. ராகுல் மேத்தா சப்போர்ட் பண்ணா அப்பாவோட பிசினஸை திரும்ப நல்லபடியா நடத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு உன்னை நினைச்சுதான் பயமா இருக்கு.
சங்கர் கிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அவனுக்கு ஏற்கனவே உன்னை சுத்தமாக பிடிக்காது. ஸோ நிச்சயம் உங்ககிட்ட வம்பு எடுப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணாலும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ் என்று மெல்லிய குரலில் சுரபி எச்சரித்தாள். அட இதுக்காக எதுக்கு பேபி ப்ளீஸ் எல்லாம் சொல்கிற? அந்த வெள்ளை பண்ணி என்ன பண்ணாலும் நான் அமைதியாக இருக்கேன், போதுமா? சரி வா உள்ளே போகலாம் என்று அவர் அங்கிருந்து செல்ல உள்ளே விக்ரம் சுரபி அங்க போடப்பட்டு இருந்த இருக்கைகளில் அமர்ந்தனர். அப்பொழுது அங்கு வந்த சங்கர் சுரபியின் கையில் இருந்த பரிசை பார்த்தவன், ஹே சுரபி, என்ன கிஃப்டா? அது சரி, நீ வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அப்பாவோட பிஸ்னஸ்க்காக தானே. இவனால தான் இன்னைக்கு உங்க அப்பாவோட பிஸ்னஸ் இந்த நிலைமையில இருக்கு. நான் சொல்றதை கேளு. இவனை விட்டுட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உங்க அப்பாவுடைய பிஸ்னஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க அதை நல்லபடியாக நடத்தலாம் என்று விக்ரமை பார்த்து நக்கலாக புன்னகைத்தபடி சங்கர் சொன்னான். அதற்கு மேல் அவனிடம் பேச விரும்பாத சுரபி விக்ரமிடம், நான் போய் கிருத்திகா கிட்ட பேசிட்டு வரேன், நீங்கே இரு, தயவு செஞ்சு இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு என்று மெல்லிய குரலில் சொன்னவள் மேடையை நோக்கி செல்லத் தொடங்கினாள். மறுபுறம் ராயல் லுக்கில் மேடை மீது தன் கணவனுடன் நின்று இருந்த கிருத்திகா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். கிருத்திகாவை பார்த்து புன்னகைத்த சுரபி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிருத்திகா, ஹாப்பி மேரிட் லைஃப், நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் என்றாள். சுரபியை பார்த்ததும் கிருத்திகாவின் முகம் மாறியது. சுரபியை ஏறெடுத்து கூட பார்க்க விரும்பாதவள், உன் கிஃப்டை ஒரு ஓரமா வச்சுட்டு கிளம்பு என்றாள். இதை கேட்ட சுரபி முகத்தில் அறை வாங்கியது போல உணர்ந்தாள். இருந்தாலும் தான் அங்கு வந்த காரியத்தை மனதில் கொண்டு கிருத்திகாவை பார்த்து வலிய புன்னகைத்தவள், நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றாள். நீ என் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக நீ இங்க வந்த? எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட இந்த நரித்தந்திரம் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. உங்க அப்பாவோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று கிருத்திகா கடுமையாக சொன்னாள். அதை கேட்டதும் சுரபியின் முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போனது. அவளை அறியாமல் அவள் உடல் லேசாக நடுங்கியது. ப்ளீஸ் கிருத்திகா, நான் உன்னதான் மலை போல நம்பி வந்திருக்கேன் என்று சுரபி நடுங்கிய குரலில் சொன்னாள். மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த விக்ரமை ஒரு பார்வை பார்த்த கிருத்திகா பின்னர் திரும்பி சுரபியை பார்த்து, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றாள். என்ன கண்டிஷன் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சுரபி சொன்னாள். நீ விக்ரம டிவோர்ஸ் பண்ணணும். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றாள். என்ன கண்டிஷன் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சுரபி சொன்னாள். நீ விக்ரம டிவோர்ஸ் பண்ணணும். சுரபி கிருத்திகாவிடம் உதவி கேட்டு கெஞ்சுவதை மேடைக்கு அடியில் இருந்து விக்ரம் பார்த்து கொண்டிருந்தான். அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் பேபி மகாராணி மாதிரி இருக்க வேண்டிய ஆளு இவகிட்டெல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காளே, நான் மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா என் பேபிக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குமா என்று நினைத்த விக்ரமிற்கு மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தனது குடும்பத்துடன் இணைய அவனது மனம் தயாராக இல்லை. எனவே நடப்பதை வேடிக்கை பார்ப்பதை தவிர தற்போது அவனிடம் வேறு வழியில்லை. மறுபுறம் விக்ரம் அமர்ந்திருந்த அதே டேபிளில் தான் புருஷோத்தமன் குடும்பத்தின் மற்ற மருமகன்களும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். எனவே அவர்கள் அனைவரும் அவனுடன் பேசுவதை தங்கள் அந்தஸ்திற்கு குறைவாக நினைத்தனர். அதனால் அவனை கண்டுகொள்ளாமல் அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர்.
விக்ரமும் அதை கண்டு கொள்ளாமல் தன் போனை நோண்டிக் கொண்டிருந்தான். அப்போது சங்கர் அங்கு வந்தான். அந்த வீட்டின் மருமகன்களை விடவும் சங்கர் பணக்காரனாக இருந்தான். அதனால் அவனை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். ஆனால் விக்ரம் அப்படியே அமர்ந்திருந்தான். அதை பார்த்த சங்கருக்கு கடும் கோபம் வந்தது. 10 பைசாக்கு வக்கில்லனாலும் இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்த சங்கர் விக்ரமின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். பின்னர் விக்ரமிடம், என்ன விக்ரம், போனை நோண்டிக்கிட்டு இருக்க? இவங்க யாரும் உங்ககிட்ட பேசலையா? இவங்க யாரும் உன்னை கூட சேர்த்துக்கலையா என்று கேட்டான். அப்படியெல்லாம் இல்ல என்று விக்ரம் சொன்னான். சும்மா பொய் சொல்லாத விக்ரம், இவங்க எல்லாரும் பணக்காரங்க, அதான் நீ அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னு நினைச்சு உன்னை ஓரம் கட்டிட்டாங்க, அப்படிதானே? அடட, அப்படியெல்லாம் இல்லை மச்சான், பண்ணிங்க தான் கூட்டமா இருக்கும், சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும்னு நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு. நான் தான் சிங்கமாச்சே, அதான் தனியா இருக்கேன் என்று விக்ரம் நக்கலாக சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்கும் கோபம் வந்தது. வாட் யூ மீன் விக்ரம்? அப்போ எங்களெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்றியா என்று சங்கர் கேட்டான். நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் என்னத்தானே சிங்கம்னு சொன்னேன் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொன்னான். விக்ரம், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்று சங்கர் சொன்னான். அப்போது, விட்டு தள்ளுங்க சங்கர், இவனை மாதிரி லோக்கல் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட பேச்சு தான் வரும். எங்க என்ன பேசணும்னு தெரியாத இடியட் இவன், அவன் கூட பேசுறது நமக்கு தான் அசிங்கம் என்று அங்கிருந்த ஒருவன் சொன்னான். எங்களையாடா பண்ணிங்கன்னு சொல்ற? இருடா, இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தி காட்டுறேன் என்று நினைத்த சங்கர், ஹே காய்ஸ், யாரும் இன்னும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா என்ன என்று கேட்டவன் மேஜையின் மீதிருந்த சாம்பியன் பாட்டிலை எடுத்து குலுக்கியவன் அது சரியாக திறக்கும் நேரத்தில் விக்ரமின் முன்பு வைத்தான். அடுத்த கணம் அந்த சாம்பியன் பாட்டிலில் இருந்த மது அனைத்தும் விக்ரமின் முகத்தில் தெரித்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். சங்கர் செய்த காரியத்தால் விக்ரம் கோபமடைந்தான். இருந்தாலும் சுரபியும் அவள் தந்தையும் தங்கள் தொழிலை தக்க வைத்துக் கொள்ள எடுக்கும் முயற்சிகளை நினைத்து பார்த்தவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அருகில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் முகத்தை துடைத்தான். பின்னர் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினான். என்ன இவன், எரிமலையா வெடிப்பான்னு பார்த்தா அமைதியா போறான், விடக்கூடாது என்று நினைத்த சங்கர் விக்ரமன் எழுந்து கொள்வதை பார்த்தவன் தானும் உடனடியாக எழுந்து நின்று வேண்டுமென்றே விக்ரமின் கால்களுக்கு இடையில் தன் கால்களை விட்டான். அவனின் எதிர்பாராத செய்கையில் தடுமாறிய விக்ரம் தன்னை சமாளித்துக் கொண்டு நின்று விட்டான். ஆனால் சங்கர் வேண்டுமென்றே தரையில் விழுந்தான். பின்னர் விக்ரமை முறைத்து பார்த்தவன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கீழே தள்ளி விட்டிருப்ப என்று சத்தமாக கத்தினான். அவன் போட்ட சத்தத்தில் அங்கிருந்த அனைவரின் கவனமும் அவர்கள் புறம் திரும்பியது. இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டபடி மணமகன் ராகுல் அங்கு வந்தான். அவனுக்கு பின்னால் கிருத்திகாவும் சுரபியும் வந்தனர். நாங்க எல்லாரும் உன் கல்யாணத்துல சந்தோஷமா இருந்தோம் ராகுல், அது பொறுக்காம இந்த விக்ரம் என்கிட்ட சண்டை போடுறான், அவன் இந்த மொத்த பார்ட்டியும் கெடுத்துட்டான் என்று சங்கர் கோபமாக சொன்னான். சங்கர் சொன்னதை கேட்ட ராகுல், விக்ரம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏன் இப்படி பண்ண என்று கேட்டான். இங்க பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, என் விரல் கூட அவன் மேல படல என்று விக்ரம் அமைதியாக சொன்னான். அப்போ சங்கர் பொய் சொல்றானா என்று ராகுல் கேட்டான். பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை, வேணும்னா நீங்க இங்க இருக்கிற யார்கிட்ட வேணும்னாலும் கேட்டுக்கோங்க என்று விக்ரம் நிதானமாக சொன்னான். ராகுல், இவன் பேச்ச நம்பாதீங்க, இவன் பொய் சொல்றான். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விக்ரம் எங்கிருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு என் கூட சண்டை போட தொடங்கிட்டான். என் கூட இருந்த எல்லாருமே அதை பார்த்தாங்க என்று சங்கர் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ராகுல் அங்கிருந்தவர்களை பார்த்தான். அவனுடன் இருந்த அனைவருமே புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அனைவருமே சங்கருடன் எப்போதும் நல்ல உறவில் இருக்க விரும்பினர். எனவே, ஆமா, சங்கர் சொல்றது உண்மைதான், இந்த விக்ரம் அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், வரும்போதே தள்ளாடிக்கிட்டு தான் வந்தான், அவன் வேணும்னே தான் சங்கரை தள்ளி விட்டுட்டான் என்று ஒருவன் சொன்னான். மற்றவர்களும் சங்கருக்கு ஆதரவாகவே பேசினர். வேணும்னா நீங்களே பாருங்க, அவன் மேல இருந்து எப்படி ஒயின் ஸ்மெல் வருதுன்னு, ஓசில கிடைச்சதுன்னு இவன் குடிக்காம அதுல குளிச்சிருக்கான் என்று சங்கர் நக்கலாக சொன்னார். அவர்கள் அனைவரும் சொன்னதை கேட்ட விக்ரம் இனி தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று நினைத்தான். ஏனென்றால் அங்கிருக்க யாரும் அவன் பேச்சை நம்ப தயாராக இல்லை என்று அவனுக்கு நன்றாக தெரியும். இவனெல்லாம் யாரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணா? இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம குடும்பத்துக்கு மருமகனா வந்ததே நமக்கெல்லாம் அவமானம். இதுல இவன் நமக்கு ஈக்குவலா இந்த ஃபங்க்ஷனுக்கு வேற வந்திருக்கான். இந்த சுரபிக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, அதனாலதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா என்று புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சுரபியை திட்டினர். அதுவரை அமைதியாக இருந்த சுரபி கண்களில் கண்ணீருடன் விக்ரமை பார்த்து, நான் உன்னை கேர்ஃபுல்லா இருன்னு படிச்சு சொன்னேனே, நீ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க என்று கேட்டாள். அவள் இன்று கிருத்திகாவின் கணவர் ராகுலிடம் தன் தந்தையின் வியாபாரம் குறித்து பேசுவதற்காக அங்கு வந்திருந்தாள். நடந்த சண்டையில் அவளால் இனி அது பற்றி பேச முடியுமா என்று தெரியவில்லை. சுரபி, நீயும் உன் புருஷனும் ராகுலோட வெட்டிங் பார்ட்டியை கெடுத்துட்டீங்க.
அதுக்காக அவனை அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லு என்று சங்கர் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சுரபிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் கண்களில் கண்ணீருடன் விக்ரமை பார்த்தாள். விக்ரமால் அவள் கலங்கி நிற்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராகுல் கிருத்திகா தம்பதியின் முன் சென்று நின்றவன், கிருத்திகா, ராகுல், இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான நாள். இங்க என்னால ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க என்றான். அவனை பார்த்து நக்கலாக சிரித்த சங்கர் அவன் அருகே வந்து, உன்னை எப்படி அவமானப்படுத்தின பாத்தியா? இனிமேலாவது என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ. போனா போதுன்னு தான் உன்னை விட்டுடுறேன் என்றான். யாரு உன்கிட்ட? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. இப்போ நான் மன்னிப்பு கேட்டது கூட என் பேபிக்கு மட்டும்தான். அவளுக்காக மன்னிப்பு என்ன? மழையை பேத்து எடுத்துட்டு வாடான்னு சொன்னா கூட நான் ரெடி. போடா போடா, போய் பொழப்ப பாரு என்று விக்ரம் நக்கலாக சொன்னான். இன்னும் திமிரு கொஞ்சம் கூட குறையல என்று சங்கர் பல்லை கடித்தபடி கேட்டான். கூடவே பிறந்தது என்னைக்கும் போவாது என்று விக்ரம் சொன்னான். நான் உன் திமிரை அழிச்சு காட்டுறேன்டா. சங்கர் சொன்னதை கேட்ட விக்ரம் ஆல் தி பெஸ்ட் என்றான். அன்றைய பார்ட்டியில் பல பெரிய தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த ராகுல் விக்ரமனிடம், இனி நான் இந்த ஜென்மத்துல உன் முகத்தை பார்க்க விரும்பல, இங்கிருந்து வெளியில போ என்றான். அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் யாரையும் பொருட்படுத்தாமல் பார்ட்டி ஹாலை விட்டு வெளியேறினான். அவன் வெளியேறியதும் சுரபியின் அருகே வந்த கிருத்திகா, உனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் தேவையா? கொஞ்சம் யோசி. நான் முன்ன சொன்ன மாதிரி நீ அவனை டிவோர்ஸ் பண்ணனா உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றாள். அவளை முறைத்து பார்த்த சுரபி எதுவும் பேசாமல் தன் கணவனை பின்தொடர்ந்து வெளியே சென்றாள். ரிசார்ட்டுக்கு வெளியே நின்று இருந்த விக்ரம், பாவம் என் பேபி, அந்த வெள்ளப்பண்ணி செஞ்ச காரியத்தால ரொம்ப அப்செட்டா இருப்பா. அவனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நான் இப்படி அவனுடைய வலையில வந்து சிக்கியிருக்க கூடாது. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் என்று நினைத்தான். அப்போது அவன் அருகே வந்து நின்ற சுரபி, வா போலாம் என்றாள். அவள் சீக்கிரம் வந்ததை கண்டு ஆச்சரியம் அடைந்த விக்ரம், என்னாச்சு சுரபி? ஃபங்க்ஷன் இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ள வந்துட்ட? ஓ, மாமனை அவமானப்படுத்தின இடத்துல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டியா? உனக்கு தான் என் மேல எவ்வளவு லவ் சே என்றான். மண்ணாங்கட்டி, லவ்வும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை என்று சுரபி பின்னர், எப்படி இருந்தாலும் நீ என் புருஷன் விக்ரம். உன்னை அவமானப்படுத்துறது என்னை அவமானப்படுத்துற மாதிரி தானே. என் சுயமரியாதையை விட்டுட்டு என்னால் அங்கே இருக்க முடியாது, அதனால தான் நான் வந்துட்டேன் என்று சொன்னாள். ஓகே பேபி, ஆனால் உன் அப்பாவோட பிஸ்னஸ் என்று அவன் கேட்டான். இப்போதைக்கு அதை பற்றி என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை, வேற ஏதாவது தான் பிளான் பண்ணணும் என்று சுரபி சொன்னாள். சில நிமிடங்கள் கழித்து, ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம், தப்பே பண்ணாமல் எனக்காக மன்னிப்பு கேட்டதுக்கு என்றாள். அது எப்படி பேபி அவ்வளோ உறுதியாக சொல்கிற? நானே கூட தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லை விக்ரம், நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட என்று சுரபி கிண்டலாக சொன்னாள். என் மேலே உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா பேபி என்று விக்ரம் ஆச்சரியத்துடன் கேட்டான். நிச்சயமா, ஏன்னா உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று சுரபி ஆழ்ந்த குரலில் சொன்னாள். அதை கேட்ட விக்ரம் மகிழ்ச்சி அடைந்தான். என் பேபி என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, இவளுக்கு இனி எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கணும், நிச்சயமா பார்த்துப்பேன் என்று விக்ரம் உள்ளுக்குள் சபதம் எடுத்தான். ஆனா நான் இப்படி சொல்றதால மாறிட்டேன்னு நினைக்காத. ஏற்கனவே உன்னை டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணதுதான். எப்ப வேணும்னாலும் அது நடக்கும். ஆனா இந்த விஷயத்துல யாரும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்னால அலோ பண்ண முடியாது என்று சுரபி விக்ரமன் முகத்தை பார்த்து சொன்னாள். அவளின் அந்த வார்த்தைகள் விக்ரமிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அவள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நினைத்து அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். பின்னர் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வந்தபோது சுரபியின் பெற்றோர்கள் ரேணுகா தேவி மற்றும் சரவணன் இருவரும் வராண்டாவில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். தன் பெற்றோர்களை பார்த்த சுரபி, விக்ரம், இந்நேரம் அம்மா அப்பாவுக்கு பார்ட்டியில் நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால உன் மேலே செம்ம கோவத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பேசினாலும் நீ அமைதியாரு என்றாள். இல்லைனா மட்டும் உங்கள் அம்மா எனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்க போகிறாங்களா என்ன? ப்ளீஸ் விக்ரம், ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை போதும், இதுக்கு மேலே என்னால் எதையும் ஹேண்டில் பண்ண முடியாது என்று சுரபி சோர்வான குரலில் சொன்னாள். கூல் பேபி, உன் அம்மா ஒரு கணத்தில் அடித்தா நான் மறு கணத்தை கூட காட்டுறேன், போதுமா என்று விக்ரம் அவளுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். விக்ரமை பார்த்த அவன் மாமியார் ரேணுகா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த என்று கத்தினார். இந்த வீட்டுக்காக வர்றதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தையா மாத்திக்கிட்டு வர முடியும் மாமியார் என்று விக்ரம் கேட்டான். பாத்தியா என்கிட்டயே எப்படி பேசுறான்னு பாத்தியா என்று ரேணுகா சுரபியிடம் சொன்னார். விக்ரம் என்று சுரபி அவனை முறைத்தாள். ஏண்டா, பார்ட்டிக்கு எதுக்கு போனோம்னு உனக்கு தெரியும் தானே? அதுக்கப்புறமா அங்க போய் சங்கர் கிட்ட சண்டை போட்டிருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே அவங்கிட்ட இப்படி வம்பிழுத்து தான் இன்னைக்கு எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. இதுக்கப்புறமும் அடங்காம இருந்தா என்ன அர்த்தம்
என்று ரேணுகா கோபமாக கேட்டார். பிராமிஸா நான் எதுவுமே பண்ணல மாமியாரே என்று விக்ரம் சொன்னான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ஏற்கனவே உன்னை கண்டா உனக்கு பிடிக்காது, இப்ப சண்டை வேற போட்டு தொலைச்சிருக்க. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் மாமியார்? எப்படி பிடிக்கும் சொல்லு? புருஷோத்தமன் குடும்பத்தோட மற்ற மருமகன்கள் எல்லாம் எவ்வளோ பணக்காரங்க, அவங்களே அவங்ககிட்ட அடங்கிதான் போவாங்க. ஆனா அண்ணக்காவடி நீ எப்பவுமே அவனை எதிர்த்து பேசிட்டு திரியிற, அப்புறம் எப்படி அவனுக்கு உன்னை பிடிக்கும்? உன்னோட இந்த வாயால தாண்டா என் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. எங்க குடும்ப தொழிலை காப்பாத்த என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனா நீ எல்லாத்தையும் பாழாக்கிட்ட. நீ எல்லாம் மனுஷனாடா? உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னை மாதிரி ஒரு வீணா போனவனை என் பொண்ணு தலையில கட்டிட்டு போனானே அந்த பெரிய மனுஷன், எல்லாம் அந்த ஆள் பண்ண தப்பு. அன்னைக்கு அந்த ஆள் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம் என்று ரேணுகா வார்த்தைகளை தீயாய் உமிழ்ந்தார். அம்மா விடுங்கம்மா, அவங்களுக்கு நமக்கு உதவி பண்ற ஐடியா கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கு விக்ரம காரணம் சொல்றாங்க. இப்ப எதுக்கு நீ விக்ரம தேவையில்லாம திட்டுற என்று சுரபி கேட்டாள். ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்க. அவனால நீ எவ்வளவு அவமானப்பட்டிருக்க. இன்னைக்கு நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமே அவன் தாண்டி. அவன் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்தானோ அன்னைக்கே நமக்கு துரதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிடுச்சு. இவன் என்னைக்கு நம்மளை விட்டு போய் தொலைறானோ அன்னைக்கு தான் நமக்கு நல்லது நடக்கும் என்று விக்ரமை முறைத்தபடி ரேணுகா கோபமாக சொன்னார். இதை கேட்ட சுரபி தன் தாயை ஆற்றாமையுடன் பார்த்தாள். சரவணனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அதனால் அமைதியாக இருந்தார். மறுபுறம் அவர் திட்டுவதை பொருட்படுத்தாமல் விக்ரம் நேராக சமையல் அறைக்கு சென்றான். ரேணுகா தேவி அப்போதும் அவனை திட்டுவதை நிறுத்தவில்லை, தொடர்ந்து திட்டிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் அடுத்த சில நிமிடங்களில் சமைத்து முடித்தவன் அனைத்தையும் கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு, சாப்பிட நேரமாச்சு, எல்லாரும் வாங்க என்றான். பாருடி, நல்லா பாரு, நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கோம், அது எதை பத்தியும் கவலைப்படாம வந்து சாப்பிட சொல்றான். இவன் இதுக்கு மட்டும்தான் லாக்கி என்று ரேணுகா மீண்டும் சத்தம் போட்டார். சாப்பிடாம இருந்தா மட்டும் எந்த பிரச்சனையும் தீராது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிபி சுகர் 2 இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிடணும். என்ன அப்புறமா திட்டலாம், வாங்க வந்து சாப்பிடுங்க என்று விக்ரம் அமைதியாக சொன்னான். அவன் சொன்னது உண்மை என்பதால் சுரபி ரேணுகாவை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைத்து வந்தாள். சாப்பிட்டு முடித்த ரேணுகா, இங்க பாரு சுரபி, ஒழுங்கா சங்கர் சொல்றதை கேளு, சீக்கிரம் ஒரு முடிவெடு என்றார். சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தன் தாயை பார்த்த சுரபி, அம்மா, யாரோடைய வற்புறுத்தலுக்காகவும் என்னால விக்ரம டிவோர்ஸ் பண்ண முடியாது. அது என்னோட தனிப்பட்ட விஷயம். எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனி நீங்க இதை பத்தி பேசவே கூடாது என்று கத்தினாள். ஏண்டி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னைக்கா இருந்தாலும் அவனை டிவோர்ஸ் பண்ண தானே போற. அதை இப்பவே பண்ணி தொலைச்சா என்ன? இப்ப நாம என்ன நிலைமையில இருக்கோம்னு உனக்கு தெரியும் இல்லையா? இப்போதைக்கு நம்ம நிலைமை சரியாகணும்னா நீ அவனை டிவோர்ஸ் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? ஏற்கனவே நீ இவனை கட்டி தொலைச்சதால நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இப்போ இவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? தன் தாயை முறைத்து பார்த்த சுரபி அதற்கு மேல் சாப்பிட மனம் இல்லாமல் கையை கழுவி விட்டு எழுந்து சென்று விட்டாள். கொஞ்சமாச்சு சொல் பேச்சு கேட்கறாளா என்று முணுமுணுத்த ரேணுகா, ஏங்க நீங்க அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியாது, நீங்க எப்படியாவது உங்க பொண்ணை கன்வின்ஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அவ விக்ரம டிவோர்ஸ் பண்ணியே தீரணும் என்று ரேணுகா தன் கணவன் சரவணனிடம் சொன்னார். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. அவரின் அமைதியை கவனித்த ரேணுகா, உங்க பொண்ணு என்ன பேசியே கொல்றா, நீங்க பேசாமலேயே என்ன கொல்றீங்க என்றவரின் பார்வையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த விக்ரம் விழுந்தான். அவனை பார்த்ததும் அவரின் கோபம் மேலும் அதிகரித்தது. ஏண்டா இந்த பேச்சு பேசுறேனே, உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரண ஏதாவது இருக்கா? என் பொண்ணை விட்டுட்டு தான் போய் தொலையேன், நாங்களாவது நிம்மதியா இருப்போம் என்றவர் பின்னர் கையை கழுவி விட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். அவர் சொன்னதை கேட்ட விக்ரமின் கைகள் ஒரு நொடி உணவில் அலைந்தன. இந்த அம்மா திட்டுச்சேன்னு சாப்பிடாம இருந்தா வருஷம் முழுக்க பட்டினி தான் கிடக்கணும் விக்ரம். சோரா சொரணையான்னு வந்தா நமக்கு சோறு தான் முக்கியம் என்று தனக்குத்தானே முணுமுணுத்த விக்ரம் பின்னர் எதுவும் நடக்காதது போல தட்டில் இருந்த உணவை சாப்பிட்டு விட்டு அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து சென்று கழுவி வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். தன் அறைக்குள் நுழைந்ததும் கட்டிலில் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினான். பல ஆண்டுகளாக அவன் வளர்த்து கொண்ட நல்ல பழக்கம்தான் தினமும் தியானம் செய்வது. அதுதான் அவனுக்கு மன அமைதியை தருகிறது. எப்போதும் அவன் மனதை தெளிவாக வைத்திருக்கவும் அவன் சக்திகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகிறது. அரை மணி நேர தியானத்திற்கு பிறகு தன் கண்களை திறந்த விக்ரமனின் பார்வையில் அவன் ஆடைக்கு நடுவில் வைத்திருந்த மரப்பெட்டி விழுந்தது. அதன் அருகே சென்று அந்த மரப்பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தான். அதனுள் ஒரு பச்சை நிற பெண்டன்ட் ஒன்று இருந்தது. அதை பார்த்ததும் அவன் கண்கள் ஒளிர்ந்தன.
இதை அவனிடம் கொடுத்தவர், உனக்கு எப்போ மிகப்பெரிய பிரச்சனை வருதோ அப்ப நீ இதை பயன்படுத்திக்கோ, இதால உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று சொன்னார். அதை நினைத்து பார்த்தவன், நாம ஏன் சுரபியோட பிரச்சனையை தீர்க்க இதை பயன்படுத்த கூடாது, பாவம் அவ, நிச்சயம் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் என்று நினைத்தவன் சந்தோஷமாக தூங்கச் சென்றான். உனக்கு எப்போ மிகப்பெரிய பிரச்சனை வருதோ அப்ப நீ இதை பயன்படுத்திக்கோ, இதால உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று சொன்னார். அதை நினைத்து பார்த்தவன், நாம ஏன் சுரபியோட பிரச்சனையை தீர்க்க இதை பயன்படுத்த கூடாது, பாவம் அவ, நிச்சயம் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் என்று நினைத்தவன் சந்தோஷமாக தூங்கச் சென்றான். மறுநாள் விடிந்ததும் எழுந்து குளித்து முடித்த விக்ரம் தன்னுடைய ஜூஸ் கடைக்கு கிளம்பினான். ஜூஸ் கடைக்கு செல்லும் வழியில் முதல் நாள் அவனை தடுத்து நிறுத்திய அதே இடத்தில் அவன் தாத்தாவின் ஆட்கள் மீண்டும் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். வந்துட்டானுங்கயா, திரும்பி வந்துட்டானுங்க என்று முணுமுணுத்த விக்ரம் தனக்கு முன்பிருந்த கருப்பு ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்தான். அப்போது காரில் இருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார். வெளிர் நீல நிற சூட் அணிந்திருந்தவர் பார்ப்பதற்கு புத்திசாலியாக தெரிந்தார். அவருடைய கம்பீரமான குரல் அனைவரையும் ஈர்க்க வல்லது. விக்ரம் பார்ப்பதற்கு அவரை போலவே இருந்தான். அவர் வேறு யாரும் அல்ல, விக்ரமின் தந்தை சம்பத். விக்ரமின் அருகே வந்த சம்பத், உனக்கு என்ன பார்க்க பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் உன் தாத்தாக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என்றார். அவரை பார்த்தபடி தன் தாடையை தடவிய விக்ரம், அப்படியா, ஆனா நம்புற மாதிரியே இல்லையே, உங்களுக்கு தான் பொண்டாட்டி புள்ள அப்பான்னு எந்த சென்டிமெண்ட் இல்லையே, பணம் அதிகாரம் இதெல்லாம் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்ப என்ன புதுசா பையன் மேல பாசம் இருக்கிற அப்பா மாதிரி பேசுறீங்க என்றான். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான், பயங்கர புத்திசாலியா இருப்பான் போலியே. இவன் எவ்வளவு புத்திசாலியா வேணா இருக்கட்டும், ஆனா இவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் என்று சம்பத் உள்ளுக்குள் நினைத்தார். எனவே தனது உள்நோக்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ப்ளீஸ் விக்ரம், நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளு, இது கூட நான் எனக்காக கேட்கல, உன் தாத்தாக்காக தான் கேட்கிறேன் என்றார். என்ன இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பலமா இருக்கு, சரி இந்த ஆள் என்னதான் சொல்றான்னு கேட்போமே, நமக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் என்று நினைத்த விக்ரம், சரி ஆனா 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், ஓகேவா என்றான். சரியாக 5 நிமிடம் கழித்து சம்பத்தும் விக்ரமும் அவன் ஜூஸ் கடையில் அமர்ந்திருந்தனர். நாற்காலியில் நன்றாக சாய்ந்து அமர்ந்த விக்ரம் தன் கைகள் இரண்டையும் பின்னால் போட்டபடி கால்களை நீட்டி அமர்ந்தவன், இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க என்றான். விக்ரம், உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதே சமயம் உனக்கு உன் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உன் தாத்தா கடந்த 2 வருஷமா ரொம்ப முடியாம இருக்காரு, அவரு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அவர் உன்னை தன்னோட சொத்துக்கு வாரிசாக்கணும்னு நினைக்கிறாரு. உன் அத்தை 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பொண்ணுங்க தான் இருக்காங்க, அதனால நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு நீதான், அதனால ப்ளீஸ் உன் தாத்தா ஆசைப்படி நீ திரும்பி வரணும் என்று சம்பத் சொன்னார். நீதான் ஒரே ஒரு வாரிசு என்று தனக்குத்தானே முணுமுணுத்த விக்ரம் வாய்விட்டு சிரித்தான். பின்னர் தன் அப்பாவின் முகத்தை உற்று பார்த்த அவன், இப்ப கூட நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல வரல இல்லையா, உங்களோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு வாரிசு வேணும்னு தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, அப்படித்தானே என்று கேட்டான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விக்ரம் என்று சம்பத் தடுமாற்றத்துடன் சொன்னார். உங்க தடுமாற்றத்திலேயே அதுதான் உண்மை நல்லா தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு பையன் இருந்தா இந்த விக்ரம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டல. ஐயோ விக்ரம், நீ இப்ப எதுக்கு பழச பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அதனால எந்த யூஸும் இல்ல. இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு நிறைய சொத்து இருக்கு, நமக்குன்னு நிறைய பிசினஸ் இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு சரியான வாரிசு இல்லைன்னா சொத்து எல்லாம் வேற யாருக்காவது போயிடும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்று சம்பத் சொன்னார். அப்படியா, போகட்டும், அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான். ப்ளீஸ் விக்ரம், சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, உன்னுடைய அத்தைங்க 2 பேரும் சொத்தெல்லாம் தங்களுக்கு தான் வரணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு அக்கா தான், அவங்களுக்கு அதை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவங்க 2 பேருமே ஊதாரிங்க. இதெல்லாம் உன் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, இந்த சொத்து அவங்க கைக்கு போனா எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க, நீ அதை தான் விரும்புறியா என்று சம்பத் கேட்டார். சரி, அவங்க தான் ஊதாரிங்க, நீங்க இல்லையா, உங்களுக்கு தான் இந்த பணம் பதவி அதிகாரம்னா ரொம்ப பிடிக்குமே, பேசாம நீங்களே வாரிசு ஆயிடுங்க, ப்ராப்ளம் சால்வ். எதுக்காக இப்படி ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க? விக்ரம் சொன்னதை கேட்ட சம்பத், எனக்கு மட்டும் வயசாகலையா விக்ரம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னால எல்லா கம்பெனியும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு, நீ தாண்டா என்னுடைய ஒரே வாரிசு, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்று உணர்ச்சி பூர்வமாக சொன்னார். யாரு நீ, பையன் மேல உள்ள பாசத்துல இதெல்லாம் சொல்றேன்னு நான் நம்பணுமா என்று விக்ரம் நினைத்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. நீ ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கு வாரிசு விக்ரம், நீ எதுக்கு வீட்டோட மாப்பிள்ளையோ புருஷோத்தமன் குடும்பத்துல அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு வாழணும்? நேத்து நைட்டு பார்ட்டியில நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், உன் மேல தப்பில்லாத போது நீ எதுக்கு அவமானப்படணும்?
அந்த ராகுலோடைய குடும்பமும் சங்கரோடைய குடும்பமும் உன் கால் தூசிக்கு பெறுவாங்களா? ஆனா அவங்க எல்லாம் உன்னை அவமானப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுதான். நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் விக்ரம் என்று சம்பத் சொன்னார். சம்பத் தன்னை எமோஷனலாக அட்டாக் செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்ட விக்ரம், சரி புரிஞ்சிடுச்சு, சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க என்றான். அவர் சொன்னதை கேட்ட சம்பத்திற்கு கோபம் வந்தது. விக்ரம், உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ சின்ன பையன். நீ இன்னும் ரொம்ப நாள் வாடணும். தேவையில்லாத கோபத்தால இந்த அந்தஸ்தையும் பணத்தையும் இழந்துடாத. இது இப்போ உன் கையை விட்டு போச்சுன்னா எப்பவுமே உனக்கு கிடைக்காது. இங்க பாரு, நீ என் மேல கோபமா இருக்க, என்ன வெறுக்கிற, என்ன உன் அப்பாவாவே கூட நினைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஆதித்யா குடும்பத்துக்கு திரும்ப வரணும், அந்த குடும்பத்தோட வாரிசாகணும். இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. நீ இப்ப எடுக்கிற முடிவால ஓவர் நைட்ல நீ கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறன்னு எனக்கு தெரியல என்று சம்பத் கத்தினார். எதுக்காக இப்ப இப்படி கத்துறீங்க? எப்பா, காது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு என்று சொன்னபடி தன் சுண்டு விரலால் காதை குடைந்த விக்ரம் பின்னர், பாருங்க, எனக்கு உங்களோட சொத்து பணம் எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை உங்க சொத்து தான் பெருசுன்னு நான் நினைச்சிருந்தா நீங்க என் அம்மாவை விவாகரத்து பண்ண அன்னைக்கே உங்க சொத்துல பாதிய ஜீவானம்சமா கேட்டு வாங்கியிருப்போம். அதெல்லாம் தேவையில்லைன்னு தானே நானும் எங்க அம்மாவும் உங்களை விட்டுட்டு ஒதுங்கி வந்தோம். இப்ப மட்டும் நான் அதுக்கு ஆசைப்படுவேனா என்ன? என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போதும், நீங்க இப்ப கிளம்புங்க என்றான். விக்ரம், அன்னைக்கு நான் உனக்கும் உன் அம்மாவுக்கும் பண்ணது அநியாயமா தெரியலாம். ஆனா அந்த நேரத்துல என்னுடைய சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பாங்க. தன்னோட கையில இருக்கிற அதிகாரத்தை யாரும் எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு கிடைக்கும் விக்ரம். இப்போ நீ அந்த அதிகாரத்தை உன் கையில் எடுத்துக்க வேண்டிய நேரம் என்று சம்பத் சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட விக்ரமிற்கு கோபம் வந்தது. இத்தனை வருடங்கள் ஆகியும் அவர் தான் செய்த தவறை உணராமல் தான் செய்தது சரி என்று வாதாடுகிறார். இனி அவரிடம் பேச ஒன்றுமில்லை என்று நினைத்த விக்ரம் தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன், இங்க பாருங்க, என் தாத்தாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதுனால நான் அவரை பார்க்கறதுக்கு வரேன். ஆனா அதனால எல்லாம் அந்த வீட்டுக்கே நான் வந்துடுவேன். உங்க சொத்துக்கு வாரிசு ஆகிடுவன்னு கனவு கூட காணாதீங்க. ஒருவேளை உங்க பையன் தான் நீங்க வாரிசாகணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தரேன் என்ற விக்ரம் பின்னர் தன் அப்பாவை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு, நீங்க இப்பவும் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. ஸோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையனை பெற்றுக்கோங்க. அடுத்த 20 வருஷம் கழிச்சு அவன் சொத்துக்கு வாரிசாகிடுவான் என்றான். அவன் சொன்னதை கேட்டு பல்லை கடித்த சம்பத், திமிரு திமிரு, அப்படியே அம்மா மாதிரி உடம்பெல்லாம் திமிரு என்று முணுமுணுத்தவர், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஃபைனல் டிசிஷன் உன்னோட இதுதான். ஆனா நீ மாறுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு விக்ரம் என்று சொன்னவர் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பம் இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டார். விக்ரமும் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அந்த கம்பெனிக்கு உரிமையாளரான கிருஷ்ணா குடும்பம் இந்தியாவில் பணக்கார குடும்பங்களில் ஒன்று. கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யத்தை நிறுவி ஆசிய கண்டத்தின் முன்னணி வணிக குடும்பங்களில் முதல் வரிசையில் இருப்பவர்கள். 70 மாடி கட்டிடத்தில் அவர்களின் அலுவலகம் இயங்கி வந்தது. அதன் முன்பு வந்து நின்ற விக்ரம் அந்த கட்டிடத்தை பார்த்தான். பின்னர் கட்டிடத்திற்குள் நுழைந்து வரவேற்பறைக்கு சென்றான். அவனை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட், சார், நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் கேட்டாள். நான் உங்க மேனேஜிங் டைரக்டரை பார்க்க வந்திருக்கேன் என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ரிசப்ஷனிஸ்ட் அவனை மேலும் கீழும் பார்த்தாள். என்ன இவன் பார்க்க சாதாரண ஆளு மாதிரி இருக்கான், ஆனா நம்ம மேனேஜிங் டைரக்டர் மீட் பண்ணணும்னு சொல்றான் என்று நினைத்த அந்த பெண், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று கேட்டாள். இல்ல, நான் மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட். என்னோட பேர் விக்ரம். நீங்க இதை மட்டும் உங்க டைரக்டர் கிட்ட சொல்லுங்க என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அந்த பெண் மேனேஜிங் டைரக்டர் அஜய் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் செய்தாள். அவரின் PA அழைப்பை ஏற்றதும், விக்ரம்னு ஒருத்தர் அஜய் சாரை பார்க்க வந்திருக்காரு, அவர் மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு என்று சொன்னாள். சரி, நான் இதை சார்கிட்ட சொல்றேன் என்று சொன்ன அஜயின் PA லீலா அழைப்பை துண்டித்தாள். பின்னர் அஜயின் அருகே சென்று நின்றவள், சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் இல்லை, ஆனால் சுந்தர் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாராம் என்றாள். லீலா சொன்னதை கேட்ட அஜய் மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்தான். அது அவன் தாத்தாவின் உண்மையான பெயர். அவனே தனது தாத்தாவை மிஸ்டர் கிருஷ்ணா என்றுதான் அனைவரிடமும் சொல்வான். அப்படி இருக்கும்போது சுந்தர் கிருஷ்ணா என்ற அவரின் முழு பெயர் யாருக்கு தெரிந்திருக்கும்? அந்த பெயர் வெகு சிலருக்கே தெரியும். எனவே அஜய் உடனடியாக, அவர் இமீடியட்டா என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க என்றான். அவன் சொன்னதை கேட்ட லீலா ரிசப்ஷனுக்கு அழைத்து விக்ரமை அஜயின் கேபினுக்கு அனுப்ப சொன்னாள். சிறிது நேரத்தில் அஜயின் கேபினுக்கு வந்த விக்ரம் அவனுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்ட அஜய் தனக்கெதிரே இருந்த விக்ரமை எடை போட முயன்றான். அவனை பார்த்து புன்னகைத்த விக்ரம் தனது பாக்கெட்டில் இருந்த
பச்சை நிற பெண்டன்ட் எடுத்து அஜய் முன்பு வைத்தான். அதை பார்த்த அஜய் ஆச்சரியமடைந்தான். அது கிருஷ்ணா குடும்பத்தின் உறுப்பினர்களை குறிக்கும் பெண்டன்ட். அந்த பெண்டன்ட் குடும்பத்தில் உள்ளவர்களின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. அஜய் சிறு வயதில் தன் அப்பாவிடம் இப்படி ஒரு பெண்டன்ட் இருந்ததை பார்த்திருக்கிறான். அதன் பிறகு இப்போதுதான் மீண்டும் பார்க்கிறான். ஆனால் இந்த பெண்டன்ட் அந்த பெண்டன்ட்டை விட மதிப்பு மிக்கது. ஒரு நிமிஷம், நான் என்னுடைய ஃபேமிலி லாயருக்கு கால் பண்றேன், அவர் உங்ககிட்ட பேசுவாரு என்று சொன்ன அஜய் உடனடியாக தனது லாயர் ஜார்ஜுக்கு போன் செய்தார். 5 நிமிடங்களுக்கு பிறகு ஜார்ஜ் என்ற அந்த முதியவர் அவன் கேபிலுக்குள் நுழைந்தார். உள்ளே நுழையும் போதே அவர் விக்ரமை பார்த்து விட்டார். பின்னர் விக்ரமின் அருகில் இருந்த பெண்டன்ட்டை பார்த்தவர், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். விக்ரம், சன் ஆஃப் சரண்யா என்று சொன்ன விக்ரம் அவரை பார்த்து கூலாக சிரித்தான். அடுத்த கணம் லாயர் ஜார்ஜ் விக்ரமை தாக்கத் தொடங்கினார். அவர் இப்படி செய்வார் என்று விக்ரம் எதிர்பார்க்கவில்லை. விக்ரமின் ஒரு பார்வையில் அவர் களரியில் வல்லவர் என்று அறிந்து கொண்டான். ஜார்ஜுக்கு மனதில் பெண்டன்ட் குறித்து சந்தேகம் இருந்தது. ஒருவேளை விக்ரமுக்கு பெண்டன்ட் தற்செயலாக கிடைத்திருக்கலாம் என்று நம்பினார் அவர். எனவேதான் இந்த சண்டை. பெண்டன்ட்டை வைத்திருக்கும் யாராக இருந்தாலும் அவர் சகல கலா வல்லவனாக இருப்பான் என்று ஜார்ஜுக்கு தெரியும். விக்ரம் பார்க்க அமைதியாக இருந்தாலும் அவன் ஒரு எரிமலை என்று அவருக்கு தெரியவில்லை. ஜார்ஜ் அருகே வர விக்ரம் 2 நகர்வில் ஜார்ஜை மடக்கி பிடித்தான். ஜார்ஜ் உடலில் ஏதோ ஒரு இடத்தில் கை வைக்க ஜார்ஜ் தனது பலம் முழுவதையும் இழந்து விட்டார். அவரை பார்த்து கூலாக புன்னகைத்த விக்ரம் தன் நாற்காலியில் அமர்ந்தான். ஐ எம் சாரி விக்ரம், நீங்க உண்மையாவே சுந்தர் கிருஷ்ணாவோட சீடன் தான். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்ககிட்ட இந்த பெண்டன்ட் இருக்கிறதால இப்போ நீங்க விரும்பினா இந்த சொத்துக்கள் எல்லாத்துக்கும் அதிபதி ஆகலாம் என்று ஜார்ஜ் சொன்னார். அடக்கடவுளே, இங்கேயுமா எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க போராடுறாங்க. ஆனா இங்க நான் எனக்கு எந்த பணமும் வேணாம், ஆளை விடுங்கடான்னு சொல்ற மாதிரி இருக்கே என்று தனக்கு தானே முணுமுணுத்த விக்ரம், இங்க பாருங்க சார், எனக்கு பணம் காசு மேலெல்லாம் எப்பவுமே ஆசை இருந்ததில்லை. நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன், நீங்க அதை மட்டும் பண்ணா போதும் என்றான். அவர் சொன்னதை கேட்டு ஜார்ஜ் ஆச்சரியமடைந்தார். என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க எதையும் என்று அஜய் சொன்னான். ஒண்ணுமில்ல, இமயமலை இருக்க இடம் எனக்கு பிடிக்கல, அதை இடமாத்தி வைக்கணும். நாளைக்கே அதை இடமாத்திறீங்களா என்று தீவிரமான குரலில் விக்ரம் கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட அஜய், ஜார்ஜ் இருவரும் திகைத்தனர். அவர்களின் திகைப்பை பார்த்து வாய்விட்டு சிரித்த விக்ரம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்றவன் பின்னர், உங்களுக்கு புருஷோத்தமன் ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி தெரியும் இல்லையா என்று விக்ரம் கேட்டான். தெரியும், ஆனால் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ நெருக்கடியான நிலையில் இருக்கு இல்லையா என்று அஜய் யோசனையுடன் சொன்னான். விக்ரம் மேலும் அவனிடம் பேச முற்பட்ட போது அவனது ஃபோன் ஒலித்தது. உடனே அவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து பார்த்தான். அவனது மாமியார் ரேணுகா தான் ஃபோன் செய்தார். இந்தம்மா எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுது? ஒருவேளை ஃபோன் பண்ணி திட்ட போதோ? இல்லையே, நம்ம கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஆளாச்சே. சரி, அட்டன் பண்ணி என்ன சொல்லுதுன்னு தான் கேட்போமே என்று நினைத்த விக்ரம் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். அவன் போனை காதில் வைத்ததும், இங்க பாரு விக்ரம், நீ என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். உன்னை கட்டிட்டு என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். உடனடியா சுரபியை டிவோர்ஸ் பண்ணிடு. நான் அது தொடர்பான எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். நீ உடனே சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடு என்று ரேணுகா போனில் கத்தினார். அவர் சொன்னதை கண்டு கொள்ளாமல், ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எதுக்கு போனீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? பிபி ரைஸ் ஆயிடுச்சா என்று விக்ரம் அக்கறையுடன் கேட்டான். எனக்கு என்ன, நான் குத்துக்கல்லு மாதிரி நல்லா தான் இருக்கேன். உங்க மாமாவை தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்று ரேணுகா சொன்னார். மாமாவியா? மாமாக்கு என்னாச்சு என்று விக்ரம் கேட்டான். என்ன ஆச்சா? இன்னைக்கு சுரபி அவங்க அப்பாவோட ஃபேக்டரிக்கு போயிருந்தா. சம்பளம் தராததால அங்கே வேலை பார்த்த எல்லாரும் கோபத்தில் அவங்க 2 பேரையும் அடிச்சிட்டாங்க. அவர் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் விக்ரம். சங்கர் சொன்ன மாதிரி நீ சுரபியை டிவோர்ஸ் பண்ணியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. உன்னை கட்டின பாவத்துக்கு இன்னும் என் பொண்ணு எவ்வளோதான் அனுபவிக்கணும் சொல்லு. ப்ளீஸ் என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடு, எங்களை இனியாவது நிம்மதியாக வாழ விடு என்று ரேணுகா அழுது கொண்டே சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் பதற்றமடைந்தான். அத்த சுரபிக்கு எதுவும் ஆகலையே என்று கேட்க அதற்குள் கால் கட்டானது. போனை வைத்த விக்ரம் அஜய், ஜார்ஜிடம், ஒரே நாள்ல புருஷோத்தமன் ஃபேமிலியோட பிசினஸ் தரமட்டமாகணும் என்று கட்டளையிட்டவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கிளம்பினான். அத்த சுரபிக்கு எதுவும் ஆகலையே என்று கேட்க அதற்குள் கால் கட்டானது. போனை வைத்த விக்ரம் அஜய், ஜார்ஜிடம், ஒரே நாள்ல புருஷோத்தமன் ஃபேமிலியோட பிசினஸ் தரமட்டமாகணும் என்று கட்டளையிட்டவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கிளம்பினான்.
சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற விக்ரம் ரிசப்ஷனில் சரவணன் பெயரை சொல்லி அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அறையை தெரிந்து கொண்டான். உடனடியாக அந்த அறையை நோக்கி ஓடினான். அவன் அறைக்குள் நுழைந்ததும் அவனை பார்த்த ரேணுகா, இவ்வளோ நேரம் எங்கடா போய் தொலைஞ்ச? ஃபேக்டரியில இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் என்று அவன் மீது குற்றம் சாட்டினார். இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல, வேகமா காத்தடிச்சா கூட நான் தான் காரணம் சொல்லுவாங்க என்று முணுமுணுத்த விக்ரம் அவர் சொன்னதை கண்டு கொள்ளாமல் படுக்கையில் படுத்திருந்த சரவணனை பார்த்தான். அவர் கையில் ட்ரிப்ஸ் போடப்பட்டு இருந்தது. அவர் கைகள் முழுவதும் அடிபட்டிருக்கும் போல கைகளை சுற்றி பெரிதாக கட்டு போட்டிருந்தனர். அவர் முகம் களை இழந்து காணப்பட்டது. சுரபி அவருக்கு அருகே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். ஐயோ மாமா, என்ன இது இப்படி அடிபட்டிருக்கு? என்னதான் ஆச்சு என்று விக்ரம் கேட்டான். ஒண்ணு இல்ல மாப்ள, சின்ன காயம்தான் என்று சரவணன் சொன்னார். பின்னர் சுரபியை பார்த்த விக்ரம், பேபி ஆர் யூ ஓகே? உனக்கு அடிபட்டிருக்கா என்று கேட்டான். எனக்கு அடிபடல, அப்பாவுக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கும் தான் சண்டை வந்துருச்சு என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள். என்னடி ஏன் அமைதியாயிட்ட? நடந்ததை சொல்ல வேண்டியது தானே என்று ரேணுகா பின்னர் விக்ரமை பார்த்து, இன்னைக்கு ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்துச்சு, அதை பார்க்கறதுக்கு சுரபியும் அவன் அப்பாவும் போனாங்க. 3 மாசமா சம்பளம் கொடுக்காததால வேலை பார்க்குற சில பேர் போராட்டம் பண்ண தொடங்கிட்டாங்க. உடனே சம்பளத்தை செட்டில் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சுரபி அப்பாவுக்கும் அவங்களுக்கும் கைகலப்பு ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியுமா? நீ தாண்டா காரணம். உன்னாலதான் சங்கர் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறான். உன்னாலதான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறோம். இப்ப எங்க ஃபேக்டரி வீடுன்னு எல்லாமே எங்க கையை விட்டு போக போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்ன மாதிரி ஒரு வாய்க்கொழுப்படுத்தவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பாரு, அதுதான் காரணம். அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் கோபமடைந்தான். அவர் தன்னை திட்டியதற்காக அல்ல, சங்கர் தன்னையும் தன் குடும்பத்தையும் வேண்டுமென்றே பழி வாங்குகிறான் என்பதை புரிந்து கொண்டதால். இங்க பாரு, இப்ப ஒன்னும் கெட்டு போகல. தயவு செஞ்சு எங்க மேல கருணை காட்டி இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுடு. அதுக்கப்புறம் சங்கர் கையில காலில் விழுந்தாவது நான் அவங்க கிட்ட உதவி வாங்கிக்கிறேன் என்று ரேணுகா கெஞ்சலாக சொன்னார். போதும் நிறுத்து ரேணுகா, தேவையில்லாம மாப்பிள்ளைய குத்தம் சொல்லாத. அவர் என்ன தப்பு பண்ணாரு? நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உண்மையில எனக்கு தான் திறமை இல்லை, என்னாலதான் ஒழுங்கா பிசினஸ் நடத்த முடியல. நம்ம குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்கணும்னு அந்த சங்கர் வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவன் நம்ம மாப்பிள்ளைய சாக்கு சொல்றான், அவ்வளவுதான். இப்ப என்ன, அவனுக்கு நம்ம ஃபேக்டரியும் வீடும் வேணுமா? அதெல்லாம் அவனே எடுத்துக்கிட்டோம். நாம நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போலாம் என்று சரவணன் கோபமாக சொன்னார். சரவணன் இதுவரை இவ்வளவு கோபமாக பேசியதில்லை. எனவே ரேணுகா அமைதியானார். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஓஹோ, நீயும் இங்கதான் இருக்கியா விக்ரம்? ஆனா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இங்க இருக்க என்று அறைக்கு வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அப்போது சங்கர் 2 ஆட்களுடன் அந்த அறைக்குள் நுழைந்தான். வந்துட்டான் வெள்ள பண்ணி. ஏற்கனவே இந்த அம்மா சாமி ஆடிட்டு இருக்கு, இதுல இவன் கூட சேர்ந்து வேப்பல அடிப்பானே, இன்னைக்கு என் காதுல இருந்து ரத்தம் வரப்போறது உறுதி என்று விக்ரம் முணுமுணுத்தான். அறைக்குள் நுழைந்த சங்கர், சித்தப்பா இப்போ இவன் எதுக்கு இங்க வந்தான்? உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல வராம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ இங்க வந்திருக்கான்? நான் மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தா ஃபேக்டரியில வேலை பார்க்குற எல்லாரும் உங்களை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்ட சங்கர் பின்னர் சுரபியிடம், சுரபி நான் சொல்றதை கேளு. இவனை மாதிரி ஒரு உதவாக்கரைய உன்னோட புருஷன்னு சொல்லிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு சொல்லு? எதுவுமே இல்லை. நான் சொல்றதை கேளு, இவனை டிவோர்ஸ் பண்ணிடு என்று சொன்னான். போதும் சங்கர், இப்படி டிராமா போடுறத முதல்ல நிறுத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான், எனக்கு நல்லாவே தெரியும் என்று சுரபி கோபமாக சொன்னார். அவள் சொன்னதை பொருட்படுத்தாத சங்கர், சித்தப்பா சுரபி இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா. அவளுக்கு யாரு உதவி பண்றாங்க, யாரு உபத்திரவம் பண்றாங்கன்னு இன்னுமே புரியல. சரி விடுங்க, நான் உங்க கடனை எல்லாம் அடைச்சிடுறேன். அது என்னோட பொறுப்பு. என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்றேன். உங்களை விட்டுட மாட்டேன் சித்தப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு கோவிந்தா குடும்பத்தை சேர்ந்த விஷ்ணு கோவிந்தா தெரியும் தானே? சுரபி இவனை டிவோர்ஸ் பண்ணதும் நான் அவளுக்கு விஷ்ணு கோவிந்தாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். அவன் உங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பான் என்றார். போது நிறுத்து, உன்னுடைய ஃப்ரீ அட்வைஸை நிறுத்திட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சுரபி கத்தினாள். அப்படி சொல்லி என் செல்ல குட்டி என்று விக்ரம் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக நினைத்தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சித்தப்பா, அப்புறம் உங்க இஷ்டம். எனிவே நான் உங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லாதீங்க. நான் மனசு வச்சா உங்களுக்கு வேண்டிய பணம் நாளைக்கே உங்க கைக்கு வந்து சேரும். இல்லனா நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஏன்னா கடங்காரங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க இல்லையா என்று சங்கர் மிரட்டலாக சொன்னான். அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எங்க வீடு பிசினஸ் எல்லாத்தையும் அடமானம் வச்சு நாங்க எங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிப்போம். நீ உன் வேலையை பாரு என்று சுரபி சொன்னாள்.
நீ ரொம்ப அப்பாவியா இருக்க சுரபி. உங்க வீடு அப்புறம் உன் அப்பாவுடைய பிசினஸ் எல்லாத்தையும் அடகு வச்சா கூட உங்க கடனை அடைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உங்க கம்பெனியில வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க 3 மாசம் சம்பளம் கொடுக்கல. அவங்க ஒரு கேஸ் கொடுத்தா போதும், உங்க அப்பா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும். அவன் மேலே சொல்லவிருந்த போது அவனை தடுத்து நிறுத்திய சுரபி, போது நிறுத்து என்றாள். என்ன சுரபி, கேட்கவே பயமா இருக்கா? ஆனா பிசினஸ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். நினைச்சா இப்போ இந்த நிமிஷம் உங்க குடும்பத்தை நடுத்தெருவுல நிறுத்த முடியும். அதனால நான் சொன்னதை பத்தி யோசி. இன்னும் உனக்கு டைம் இருக்கு. ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ அப்படி பண்ணா உங்களோட மொத்த கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்ன சொல்ற என்று சங்கர் கேட்டான். அதே நேரம் விக்ரம் நடப்பதை எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிலும் தலையிடவில்லை. விக்ரம் அமைதியாக இருப்பதை பார்த்த சங்கர், டேய் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா? பேபி பேபின்னு என் தங்கச்சி மேல அவ்வளவு லவ் இருக்க மாதிரி அந்த உருகுவ. உன்னுடைய லவ் உண்மையா இருந்தா ஒழுங்கா அவளை டிவோர்ஸ் பண்ணிடு. அவன் நடுத்தெருவுல நிக்க நீயே காரணமாயிடாத என்றான். டே வெள்ளப்பண்ணி, நீ சும்மா இருந்தாவே உன் தங்கச்சி எப்பவோ என்ன டிவோர்ஸ் பண்ணிருப்பாடா. நீயும் அவ அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுல இப்போ அவ என்ன டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு முறுக்கிட்டு நிக்கிறாடா. இது தெரியாம என்கிட்டயே வந்து என் செல்லத்தை டிவோர்ஸ் பண்ண சொல்றியா? இன்னைக்கு இருக்குடா உனக்கு என்று நினைத்த விக்ரம் சங்கரின் கையை பிடித்து முறுக்கினான். அவன் கையை முறுக்கியதால் சங்கர் வழியில் துடிக்க தொடங்கினான். டே 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 வலிக்குதுடா, கைவிடுடா. எவ்வளவு தைரியம் தான் என் கையை முறுக்கியிருப்ப என்று சங்கர் கோபமாக கத்தினான். ஆனால் விக்ரம் அவனை விடவில்லை. என்கிட்ட வச்சிக்காதன்னு எத்தனை முறை சொல்லியிருப்பேன். திரும்ப திரும்ப எதுக்கு என்கிட்ட வம்புக்கு வர? ஏதாவது பேசி தொலையான்னு நான் பாட்டுன்னு சும்மா தானே நின்றுட்டு இருந்தேன். எதுக்கு வாண்டடா வந்து வண்டியில் ஏற என்று விக்ரம் மேலும் மேலும் கையை முறுக்கினான். சங்கர் வழியில் துடித்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். டே டே விடுடா, வலிக்குதுடா, என் கையை விடுடா என்று சங்கர் வழியில் கதறினான். இனி என்னையோ என் பேபியோ தொல்லை பண்ணன்னு வச்சுக்கோயேன். இன்னைக்கு கையை முறுக்குனதோட விட்டுட்டேன், ஆனா அடுத்த முறை கழுத்தை முறுக்கிடுவேன் பார்த்துக்க என்று விக்ரம் சங்கரை பிடித்து தள்ளிவிட்டான். விக்ரம் முறுக்கியதில் சங்கருக்கு இன்னும் கை வலித்தது. தன் கையை தடவியபடி அவனை முறைத்து பார்த்தவன், டேய் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் கையவே முறுக்கியிருப்ப. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏன்டா இந்த பூமியில பிறந்தோம்னு நீ வருத்தப்படுற மாதிரி பண்ணல? என் பேர் சங்கர் இல்ல என்றான். சரி, உடனே ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணி வச்சுக்கோ, கூடிய சீக்கிரம் தேவைப்படும் என்று விக்ரம் நக்கலாக சொன்னான். என்னடா திமிரா? என் கையை பிடிச்சி முறுக்கிட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? உன்னால என் சித்தப்பாவோடைய பிசினஸை காப்பாற்ற முடியுமா? என்ன தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேற யாரும் இல்லை. நான் உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா நீங்க யாரும் அதை யூஸ் பண்ணிக்கல. இனி உங்க குடும்பம் அழியறத அந்த கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. இனி காட்டுறண்டா இந்த சங்கர் யாருன்னு என்றவன் அவர்களை திட்டிவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்றதும், டே டே டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ற? இப்ப எதுக்கு நீ சங்கரோட கையை பிடிச்சி முறுக்குன? ஏற்கனவே அவன் எங்க குடும்பத்தை எப்ப அழிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவன் நிச்சயமா சும்மா இருக்க மாட்டான். நீ பண்ண காரியத்தால இப்ப என் குடும்பமே அழிய போகுது. என் குடும்பம் நாசமா போறத பார்த்து நீ சந்தோஷப்படு என்று ரேணுகா ஆற்றாமையுடன் சொன்னார். எதுக்காக நீ இப்ப இப்படி பண்ண? சண்டை போடுறதால எந்த பிரச்சனையும் தீராது, புரியுதா? நம்ம கை தாழ்ந்து இருக்கும் போது நம்ம கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாகணும் என்று சுரபி சொன்னாள். இப்ப எதுக்காக நீ கவலைப்படுற பேபி? அதான் நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன், கவலைப்படாத. சங்கரை நான் பாத்துக்கிறேன், சங்கரால எதுவும் பண்ண முடியாது என்று விக்ரம் சொன்னான். என்னது, நீ பாத்துக்க போறியா? கிழிப்ப என்று ரேணுகா நக்கலாக சொன்னார். மாமியார் அவர்களே, என்னால என்ன கிழிக்க முடியும்னு பண்ணிட்டு வந்து சொல்றேன் என்று ரேணுகாவிடம் சொன்ன விக்ரம், கவலைப்படாத செல்லம், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன், நீ ஹாப்பியா இரு என்று சுரபியிடம் சொன்னான். அவனால் என்ன செய்ய முடியும் என்று சுரபிக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் வார்த்தைகளை கேட்ட சுரபியின் மனம் அமைதி அடைந்தது. எதையாவது பண்ணித்தோல, நல்லது நடந்தா சரிதான் என்று சுரபி புன்னகையுடன் சொன்னாள். தன் ஜூஸ் கடைக்கு வந்த விக்ரம் தன் செல்போனை எடுத்து அஜய்க்கு டயல் செய்தான். என்னாச்சு? புருஷோத்தமன் இண்டஸ்ட்ரீஸ் இன்னையோட டவுன் ஆகணும். திஸ் இஸ் மை லாஸ்ட் ஆர்டர். இன்னும் 10 நிமிஷத்துல டோட்டல் ஷேர் மார்க்கெட்டே ஷேக் ஆகணும். டாட் என்று ஒரு டானை போல கட்டளையிட்டவன் சட்டென கேஷுவலாக தன் முகத்தையும் குரலையும் மாற்றிக்கொண்டு 3 மாதுளம்பழம் ஜூஸ் வித்தவுட் சுகர் பார்சல் ரெடி என்று ஜாலியாக விசில் அடித்தபடி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான்.
அதே நேரம் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் மெயின் பிரான்ச்சான ஜோதி டவர்ஸில் அனைவரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். 20 தளங்களுக்கு மேல் இருந்த ஜோதி டவர்ஸில் பணியாளர்கள் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தனர். ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போவதைப் போல அவர்களின் முகங்களில் கவலை தெரிந்தது. அன்று புருஷோத்தமன் குரூப்பின் அனைத்து டைரக்டர்களும் எமர்ஜென்சி மீட்டிங்கிற்காக மீட்டிங் ஹாலில் இருந்தனர். என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் திடீரென அவர்கள் நிறுவனத்தின் பங்குகள் அனைத்தும் சரிந்து கொண்டு இருந்தன. ஒரே நாளில் எப்படி இந்த அளவுக்கு ஷேர் வேல்யூ குறையும் என்று அனைவரும் குழம்பினர். அதனால்தான் அவசர மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். என்ன நடக்குது இங்க? கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. அவங்க நம்ம கூட டைப்பை கேன்சல் பண்ண விரும்புறாங்க. எதனால இப்படி சடனா நம்மளோட ஷேர் வேல்யூ குறையுது என்று யஷ்வந்த் கேட்டார். அவர் அவ்வாறு கேட்டதும் அந்த இடம் முழுவதும் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்கள் அனைவரையும் கவனித்த தீனதயாளன் சைலன்ஸ் சைலன்ஸ் என்றார். தீனதயாளன், யஷ்வந்த், சரவணன் 3 பேரும் புருஷோத்தமனின் மகன்கள். அவர்கள் இறந்த பிறகு தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் ஒன்று சேர்ந்து சரவணனை ஏமாற்றி அனைத்து தொழில்களையும் தங்களுடையதாக்கி கொண்டனர். சரவணனுக்கு ஒரே ஒரு ஃபேக்டரி மட்டுமே கொடுத்து அவரை தனியாக விட்டுவிட்டனர். இங்க பாருங்க, இப்பதான் நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தா அதுக்கு தீர்வு நிச்சயமா இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு யோசிக்காம அதை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிக்கிறது தான் நல்லது என்று தீனதயாளன் தீவிரமான முகத்துடன் சொன்னார். புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் பொறுப்பாளராக தீனதயாளன், புருஷோத்தமன் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு நிலையை இதற்கு முன்பு அவர்கள் பார்த்ததில்லை. அப்போது அவரின் செயலாளர் சில பேப்பர்களை எடுத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்தார். அவரை பார்த்த தீனதயாளன், சொல்லுங்க செக்ரட்டரி, இன்னைக்கு எத்தனை பேர் தங்களோட ஷேர்ஸ் வித்திருக்காங்க? இதனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் என்று கேட்டார். அந்த பேப்பர்களை எல்லாம் பார்த்த செக்ரட்டரி, இன்னைக்கு கம்பெனி ஷேர் வேல்யூ 50% சரிஞ்சு போச்சு. அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பயந்து போய் உடனே தங்களோட ஷேர்களை வித்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம 12க்கும் மேற்பட்ட நம்மளுடைய தங்க கடைகளை மூடிட்டாங்க. இன்னைக்கு அசோசியேஷன் ஆஃப் ஜுவல்லரி காமர்ஸ் அப்புறம் ஜெனரல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உட்பட 20 கம்பெனிஸ் இனி நம்ம கம்பெனியோட டிராவல் பண்ண முடியாதுன்னு பகிரங்கமா அறிவிச்சிட்டாங்க. அதனால வேற நம்ம கம்பெனியோட ஷேர் வேல்யூ இன்னும் அதிகமா குறைஞ்சிடுச்சு என்று சொன்னார். அதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன நடக்குது இங்க? இவர் என்ன சொல்றாரு? மிஸ்டர் யஷ்வந்த், நம்ம ஷேர்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நேத்து நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இப்ப ஷேர்ஸ் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப நீங்க பொய் சொன்னீங்களா என்று டைரக்டர்களில் ஒருவர் கேட்டார். நம்ம ஷேர்ஸ் இந்த அளவுக்கு கீழே போகும்னு நான் எதிர்பார்க்கல. நம்மளோட அக்ரிமெண்ட் போட்ட எல்லா கம்பெனிஸும் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிற ரா மெட்டீரியலை வச்சுக்கிட்டு விலை உயர்ந்த நகைகளை எப்படி பண்ண முடியும் என்று மற்றொரு டைரக்டர் பயத்துடன் கேட்டார். எனக்கு என்னவோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வர ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கணும்னு தோணுது. ஒருவேளை இந்த சுச்சுவேஷன் உங்களால கூட வந்திருக்கலாம் என்று ஒரு பெண் குற்றம் சாட்டினார். மிஸ்டர் தீனதயாளன், மிஸ்டர் யஷ்வந்த், இந்த கம்பெனியோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த நெருக்கடியான நிலைமைக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் என்று அவர் கோபமாக கத்தினார். அவர் சொன்னதை கேட்ட தீனதயாளன் மற்றும் யஷ்வந்தின் முகம் வெளிரியது. ஒரே நாளில் தங்கள் நிறுவன பங்குகள் இந்த அளவிற்கு சரிவதற்கு தாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர். யஷ்வந்த், உனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சதா? எனக்கு என்னவோ இதுக்கெல்லாம் பின்னாடி யாரோ வேலை பார்க்குற மாதிரி தோணுது என்று தீனதயாளன் சொன்னார். யஷ்வந்துக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. எனவே இப்போதைக்கு நம்ம கம்பெனிக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாம் என்று யஷ்வந்த் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு யார் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள், புருஷோத்தமன் குழுமத்தை திவால் நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி யாருக்கு இருக்கிறது என்று மற்ற டைரக்டர்கள் யோசிக்க தொடங்கினர். ஆனால் அவர்களாலும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அப்போது தனது கண்ணாடியை சரி செய்தபடி கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் வந்த மற்றொரு செக்ரட்டரி, சார், கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி ஆனந்த் நம்மளோட புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி உங்ககிட்ட பேச விரும்புறாரு என்றார். கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.